அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ ஏஐசி எஸ்சிசி மற்றும் நான் முதல்வன் போட்டித் தேர்வு இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷன் 1000 மிஷன் 100 2.0 சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்மளுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏர்லி மாடர்ன் இந்தியா. ஸோ இதில் பிரிட்டிஷோடைய கான்குவஸ்டில் இருந்து நம்ம சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு குயிக் ரீகேப்பாக வி ஆர் கோயிங் டு சி அண்டு அதோடைய ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரிட்டிஷ் கான்குவஸ்ட்டு, அது அவருடைய பாலிசிஸ், அதுக்கப்புறம் அவங்க பாலிசிஸ்னால் ஏற்பட்ட இம்பேக்ட்டு, அதுக்கப்புறம் அந்த இம்பேக்ட்னால் ஏற்பட்ட ரிவோல்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸோடைய தாக்கங்கள். ஓகேங்களா? இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு இந்த விஷயங்களில் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் த மோஸ்ட் நெக்லெக்டட் ஏரியா இந்த போர்ஷன், இல்லைனா வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட், ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவாக தான் இருக்கும். பிகாஸ் காங்கிரஸ் ஆரம்பித்ததில் இருந்து வந்த காந்தியன் ஃபேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாட்ரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் காந்தியன், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், இது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சும் இருக்கும், அதை நல்லாவும் படிச்சிருப்பீங்க. பட் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்டிஷோடைய கான்குவஸ்ட்டு, மெனி வார்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாலிசிஸ், ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக கவனம் செலுத்த மாட்டோம். ஓகேங்களா? அதனாலேயே இந்த ஏரியா வந்து ஒரு பிளைண்ட் ஏரியாவாக இருக்கும். பட் இதில் இருந்தும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவில் கேட்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை நம்ம ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆர் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்க ரெண்டு பேருமே why they are coming to trade அப்படின்னு பார்த்தீங்கன்னா, not just for trade but they have an ideological backing. ட்ரேடுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த ஐடியாலஜிக்கல் பேக்கிங் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்கன்டைலிசம். அப்போ மெர்கன்டைலிசம் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஜீரோ சம் கேம் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி, தட் பர்டிகுலர் கண்ட்ரி விச் தே ஆர் கோயிங் டு ட்ரேட். ஓகேங்களா? அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து பிரிட்டிஷ் அப்படின்னா, ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் the other countries resources has to be siphoned off. ஓகேங்களா? they have to accumulate as much as wealth as possible. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால் ஒரு சூப்பர் பவராக இருக்க முடியும், மற்ற கண்ட்ரிஸை டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜிக்கல் பேக்கிங் which is backed by the mercantilistic policies of the monarchs. ஓகேங்களா? மெர்கன்டைலிசம் ப்ளஸ் கலோனியலிசம். இந்த மெர்கன்டைலிசம் அண்ட் கலோனியலிசம் இதுக்காக தான் இதை வச்சு தான் அவங்க ட்ரேட் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கே வராங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ட்ரேட் இஸ் நாட் டு பெனிஃபிட் போத் த கண்ட்ரி பட் டு எக்ஸ்ப்ளாய்ட் ஒன் கண்ட்ரி, எக்ஸ்ப்ளாய்ட் ஒன் கண்ட்ரி இன் த நேம் ஆஃப் their நேஷ்னலிசம். ஓகேங்களா? அவங்களுடைய நேஷ்னலிசம்காக அவங்க ஒரு கண்ட்ரியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வராங்க. ஓகேங்களா? அப்போ அதன்படி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் சிம்பிளி கம்மிங் அண்ட் வாட் டு சே ஸ்டார்டிங் அ ஃபேக்ட்ரி இன் வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் தட் கண்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி எப்படி ஆரம்பிக்கிறாங்க? வித் த பெர்மிஷன் ஆஃப் த மொனார்க் ஆஃப் தட் கண்ட்ரி. மொனார்க்குடைய பர்மிஷனோட ஆரம்பிக்கிறாங்க, ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரிஸில் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் நாட் கிரியேட்டிங் எனி திங்ஸ் பட் தே ஆர் சிம்பிளி getting the items which they could export to their mother countries ஃபேக்ட்ரியிலேருந்து. அப்போ என்னென்னலாம் ஐட்டம்ஸ் அவங்களால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குறாங்க த்ரூ ட்ரேடர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி வாங்குறாங்க. அப்போ அந்த ஃபேக்ட்ரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் கிடையாது, அப்போ இந்த இதுலேருந்து யூரோப்பில் நிறைய இடத்துக்கு போகணும்,
அப்போ மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வராங்க, ஃப்ரெஞ்சு வராங்க, அப்புறம் டச்சு வராங்க, போர்ச்சுகீஸ் வராங்க. போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வருவாங்க. போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறமா டச்சு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் டான்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஞ்சு, இவங்கெல்லாம் வராங்க. இவங்களுக்குள்ள முதல்ல வந்து இந்த இடத்துல யார் ஃபேக்ட்ரி கட்டுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, இந்த ட்ரேடை யார் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுங்கிறதுல இவங்களுக்குள்ள நடுவில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஃபைட் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைட்டில் இருந்து வந்த அந்த ஐடியாலஜியா இல்லைனா வந்து அந்த அனுபவங்களை அந்த லோக்கல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்டையும் வந்து இவங்க பிரதிபலிக்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதன் பலனாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ த பேட்டில்ஸ் லைக் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், they are able to control a large tract of areas. ரெவென்யூ ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ரெவென்யூ ரைட்ஸ், ரெவென்யூ கலெக்ஷன் ரைட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து போலீஸ் ரைட்ஸாக இருக்கட்டும், போலீஸ் ரைட்ஸ், போலீஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் ரைட்ஸ், இது எல்லாமே கிடைக்குது த்ரூ பேட்டில் ஆஃப் பக்சர். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போது ஃபேக்ட்ரியிலேருந்து காசு வரணும், இதில் ஒரு ஐட்டத்தை வாங்கணும்னா அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்லேருந்து காசை கொண்டு வந்து, மணியை கொண்டு வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ஐட்டமை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி மறுபடியும் இங்கே போய் பிரிட்டிஷில் விற்று இல்லை அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் விற்று அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் ப்ராஃபிட்டை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் their extremely advantageous political position, ஓகேங்களா, பொலிட்டிக்கல் பொசிஷனில் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் சைஃபனிங் தீஸ் ரெவென்யூ ரைட்ஸ்லேருந்து வந்த அந்த அமௌண்ட்டை அதையே யூஸ் பண்ணி இந்த ஐட்டம்ஸை வாங்கி பிரிட்டிஷில் கொண்டு போய் விற்று அதன் மூலமாக லாபம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போது எப்பயுமே ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வரணும், இன்னொரு இடத்துல ஒரு பொருள் போகணும். அப்போ அது ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக இல்லை வந்து ட்ரேடாக வந்து இருக்கும். இங்கேருந்து மட்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியும் வருது, இங்கேருந்து மட்டுமே பொருளும் அங்கே போகுது. அதுக்கான ரிட்டர்ன்ஸாக இந்த இடத்துல வேற எதுவுமே நடக்கலை. அப்படின்னும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் becomes institutional. Economic exploitation becomes institutionalaக அது மாறுது. அப்போ இந்த மாதிரி மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓரளவுக்கு சொஃபஸ்டிகேட்டாக இருந்தாங்கள்ல, அவங்களுடைய லைஃப் வில் பிகம் மிசரபிள். ஓகே, அப்போ எந்தெந்த மாதிரியான மக்கள் இருந்தாங்க, யார் வந்து மிசரபிள் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ். ஓகேங்களா, அகெயின்ஸ்ட் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த ஏரியாஸை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இனிஷியலி. அப்போ நிறைய பாலிசிஸை போடுறாங்க, வர்ற கவர்னர் ஜெனரல்ஸ் நிறைய பாலிசிஸை போடுறாங்க. பாலிசிஸ் சச் அஸ் சப்சிடரி அலையன்ஸ், அதுக்கப்புறமா வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அதுக்கப்புறம் அவுட்ரைட் வார் அண்ட் அனெக்சேஷன்ஸ், அதுக்கப்புறம் நாட் ரெகக்னைசிங் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஃபார் பென்ஷன்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு மிஸ்கவர்னன்ஸ் மூலமாக வந்து மிஸ்கவர்னன்ஸ்னால அதுலேருந்து அனெக்ஸ் பண்ணுற அந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஏலியனேட்ஸ் த பிரின்சஸ் ராயல் பிரின்சஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். ஓகேங்களா, அதை ஏலியனேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து த்ரூ த லேண்ட் ரெவென்யூ பாலிசிஸ் சச் அஸ் ஜமீன்தாரி, ரயத்வாரி, மஹல்வாரி, இந்த மாதிரியான ரெவென்யூ பாலிசிஸ்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஏலியனேட்டிங் த ஓல்டு ஜமீன்தார்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, அந்த மாதிரியான ஜமீன்தார்ஸ் அவங்க ஏலியனேட் பண்ணுறாங்க. பெசன்ஸை ஏலியனேட் பண்ணிக்கிறாங்க, பெசன்ஸ். ஓகேங்களா, பிகாஸ் பரம்பரையாக வந்து அந்த லேண்டை வந்து ஒரு தரிசாக இருந்த நிலத்தை உழுது புஞ்சையாவோ நஞ்சையாவோ மாற்றி அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு உழவு செஞ்சு அதன் மூலமாக வந்து லாபம் பார்த்த
அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக இருந்தவங்களை டெனன்ஸ் அட் வில்லா ஒரே நேரத்தில் மாற்றிடுறாங்க. அப்போ தே ஆர் ஏலியனேட்டிங் த பெசன்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் த்ரூ தயர் எக்கனாமிக் பாலிசிஸ், ஒன் சைடட் எக்கனாமிக் பாலிசிஸ் சச் அஸ் டேரிஃப்ஸாக இருக்கட்டும், ஒன் வே டேரிஃப்ஸு, அதுக்கப்புறமா வந்து லேசி ஸ்பேர் அப்படின்னு சொல்கிறதுல த்ரூ எக்ஸ்ப்ளாய்டேஷன், மெர்கன்டைலிஸ்டிக் பாலிசிஸு. ஸோ இதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ், மர்ச்சன்ட்ஸு, ஓகேங்களா, மர்ச்சன்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து த்ரூ தயர் கல்ச்சுரல் பாலிசிஸ், சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் பாலிசிஸ், சோஷியல் பாலிசிஸ் சச் அஸ் அபாலிஷன் ஆஃப் சதீஸ், ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஹியூமனிஸ்டிக் வேல்யூஸ், யூட்டிலிட்டேரியன் வேல்யூஸு, எஜுகேஷனை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதன் மூலமாக கன்சர்வேட்டிவ் சொசைட்டிஸ், கன்சர்வேட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டிஸ் அவங்கள, ஸோ இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியனேட் பண்ணிடுறாங்க. இவங்க யாரை ஏலியனேட் பண்ணலை அப்படின்னா சம் வாட் டு சே சம் செக்ஷன்ஸ் சச் அஸ் ஜமீன்தார்ஸ் விச் தே ஹவ் ஃபார்ம்டு, ஓகேங்களா, ஜமீன்தார்ஸ் அவங்க உருவாக்குன ஜமீன்தார்ஸ் இருக்காங்கள்ல அவங்க, அதுக்கப்புறமா வந்து மணி லெண்டர்ஸ், அதுக்கப்புறம் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் விச் ஃப்ரெண்ட்லி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, இவங்கெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஓகே, இவங்களாம் தான் இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அண்ட் சம் எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியா இனிஷியலி பிஃபோர் தேர் ட்ரூ கலர், ஓகேங்களா, அவங்களுடைய ட்ரூ கலர் தெரியறதுக்கு முன்னாடி எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியா ஆல்சோ சப்போர்ட்டிங் த அந்த இதுவை, ஓகேங்களா. ஸோ இவங்களாம் தான் இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ், ட்ரைபிள்ஸு, ஸோ இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமிக் பாலிசிஸ்னால பாதிக்கப்பட்ட எல்லாருமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அப்படி எக்கனாமிக் பாலிசிஸ் நம்ம பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சப்சிடரி அலையன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸாக இருக்கட்டும். எக்கனாமிக் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ரேட் டேரிஃபாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஒன் வே ட்ரேட் டேரிஃப் சார். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு த லேண்ட் ரெவென்யூ பாலிசி, ஓகே. ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட இவங்க எல்லாருமே வந்து ரிவோல்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிவோல்ட் தான் பெசன்ட் ரிவோல்ட்டா, அதுக்கப்புறமா வந்து சிவிலியன் ரிவோல்ட் ஆர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரிவோல்ட், அதுக்கப்புறம் ட்ரைபல் ரிவோல்ட்டா நமக்கு வந்து நம்ம படிக்கிறோம், ஓகேங்களா. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிவோல்ட் சிவிலியன் ஆர் பிரின்ஸ்லி ஸ்டேட் ரிவோல்ட்டில் ரிவோல்ட் ஆஃப் 1857 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ். அதுதான் வந்து ஒரு வாட்டர் ஷெட் ரிவோல்ட் மாதிரி. மற்றதும் எல்லாமே ரிவோல்ட் தான், ஆனால் இது வந்து ஓரளவுக்கு இந்த சென்ட்ரல் அண்ட் நார்தன் இந்தியா ஃபுல்லாக வந்து நடக்குது. அதனால நம்ம இதை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். மற்றபடி இருக்கக்கூடிய ரிவோல்ட்ஸ், ட்ரைபல் ரிவோல்ட் அண்ட் பெசன்ட் ரிவோல்ட்டையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் விச் ஆர் ஹேப்பனிங், ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் which we have to the revolt the administrative act of 1857 இல்லைனா குட் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க, இல்லை பெட்டர் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்த ஆக்ட், ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதுலலாம் என்ன ஆச்சு, அதுக்கு முன்னாடி வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்னு போட்டாங்க, சார்ட்டர் ஆக்ட்னு போட்டாங்க, இதுலலாம் என்ன ஆச்சு, ஓகேங்களா, இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு கோர்வையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் இந்த விஷயங்களால் மெர்கன்டைல் பாலிசிஸ்னால எக்ஸ்ப்ளாய்டேஷன்ற அந்த ஒரு விஷயத்தினால அவங்களுடைய திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் த ஒன்லி திங் விச் இஸ் கைடிங் தயர் பாலிசிஸ் அண்ட் தயர் ஐடியாலஜி, ஓகேங்களா. இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை மீறி தான் ஹியூமனிசம், யூட்டிலிட்டேரியனிசம் இதெல்லாம் வருது. அதுவுமே எதுக்கு, கிரேட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷனை அது பயன்படுத்தப்படலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா நிறைய இவங்களுக்கு மார்க்கெட் தேவைப்படுது. ரா மெட்டீரியலும் மார்க்கெட் இருந்தால் போதும் இவங்களுக்கு. அப்போ அந்த மார்க்கெட் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம காலனியில் இருக்கக்கூடியவர்களும் வந்து பயன்படுத்தினா நம்மளோட மார்க்கெட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக போகுது.
அப்போ அவங்கள எப்படி நம்மளுடைய இதுவை கொண்டு வர வைக்கிறது அப்படின்னா தட் ப்ராம்ப்டட் தெம் டு இன்ட்ரடியூஸ் த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் ஆல். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா கிளரிக்கல் ரோல்ஸுக்கு இவங்களே வந்து நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, தீஸ் ஆர் த பாலிசிஸ். ஓகே, இந்த பாலிசிஸில் அப்போ இவங்க இவ்வளோ பேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணப்படுறாங்க, இவ்வளோ பேருடைய வெறுப்பை இவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்போ தே சூஸ் த ரூல் பை நாட் வின்னிங் த ஆர்ட்ஸ் பட் பை கெய்னிங் பவர். அப்போ அந்த கெய்னிங் பவருக்கு அவங்களுக்கு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸ் தேவைப்படுது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக நம்பினது இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம், சிவில் சர்வீஸ், ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா, சிவில் சர்வீசஸ். ஓகேங்களா? அதை தான் அவங்க வந்து முக்கியமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக அவங்க நம்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி. ஓகேங்களா? இது எதுக்காக? ஃபார் கேப்சரிங், ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ், அப்புறம் இன்டர்னல் ரிபெலியன், இது எல்லாத்தையுமே அடக்கிறதுக்கு அவங்க ஆர்மியை தான் நம்புகிறாங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸ் ஆர் ஆக்டிங் ஆஸ் அ பில்லர்ஸ் ஆஃப் கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷனை கூட இருந்து தாங்கி பிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டான 4 பில்லர்ஸ் தான். ஓகேங்களா? சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி. இதுதான் இவங்களோட இது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எலமெண்ட்டாக தான் வந்து இங்கே உருவாக்குறாங்க பிரிட்டிஷர்ஸ். ஓகே, அதனால தான் இதையும் அட்டாக் பண்ணுறாங்க நேஷ்னலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இந்த விஷயங்களுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவோல்ட்டுக்கு அப்புறமா, ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக த நேஷ்னலிஸ்டிக் கான்ஷியஸ்னஸ் இஸ் கெய்னிங் ரூட்ஸ். ஏன்னா இதே டைமில் பேரலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, இதெல்லாம் நடக்குது த்ரூ த எலமெண்ட், ஐடியாலஜிக்கல் எலமெண்ட் ஆஃப் நேஷ்னலிசம். அப்போ அதே நேஷ்னலிசமை எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியா, எஜுகேட்டட் இண்டியன்ஸ் இங்கேயும் கொண்டு வராங்க. நாங்களும் பிரிட்டிஷோட நேஷ்னல் பிரஜை தான், அப்போ எங்களையும் ஈக்குவலாக நீங்கள் நடத்தணும், எங்களுக்கும் ஒரு சமமான உரிமையை கொடுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு அந்த நேஷ்னலிஸ்டிக் அஜெண்டா இருக்கும். பேச்சு உரிமை கொடுங்க, ரைட்ஸ் கொடுங்க, அப்படிங்கிற அந்த ஈக்குவலாக எங்களை நடத்துங்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வராங்க. நீங்கள் எங்களுக்கு சமமானவங்க இல்லை அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு சமமானவங்க இல்லைன்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நாங்கள் உங்களுடைய ரூல் கீழே இருக்க மாட்டோம்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக தான் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் ஹாவ் இட் அப்படின்னு வந்து அவங்க அந்த நேஷ்னலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க, எங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்க எப்படி எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ their எக்ஸ்ப்ளாய்டிவ் எக்கனாமிக் தியரிஸ், மாடரேட் லீடர்ஸ் லைக் தாதாபாய் நவ்ரோஜியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சுப்பிரமணிய ஐயராக இருக்கட்டும். ஓகேங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இல்லை ஆர்சி தத்தா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இட் இஸ் நாட் அ புவர் கண்ட்ரி, இட் ஹாஸ் ஸோ மச் ஆஃப் வெல்த். ஆனால் இந்த கொலோனியல் பாலிசிஸ், டெலிபரேட் கொலோனியல் பாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்தியாவை வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமைன்ஸ் அண்ட் பாவர்ட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இவர் தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்கிறாரு, த்ரூ இஸ் ஃபேமஸ் தியரி ஆஃப் ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி இன் இஸ் புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அன்பிரிட்டிஷ் ரூலுங்கிறார் அவர். ஏன்னா இது மற்ற பிரிட்டிஷோடைய ரூல் மாதிரி இல்லை, எங்களுக்கு அது அன்பிரிட்டிஷாக இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். எங்களையும் ஈக்குவலாக நடத்துங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து அவர் வெளிக்கொண்டு வராரு. ஆனால் அடுத்தடுத்து வர லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ நம்மளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களா, அப்போ இவங்களோட ரூலே நமக்கு தேவையில்லை, நம்மளே வீ கேன் செல்ஃப் ரூல் ஆஃப் அவர் செல்ஃப், அந்த எபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து செயல்படுறாங்க. இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட் இருந்திருக்கணும்ல, அதில் ஒன் ஆஃப் த எலமெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டில்
மெயினாக வந்து அந்த நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க இந்தியன்ஸ் எல்லாருமே. ஏன்னா அப்படி தான் அவங்க வந்து சொல்லி வளர்க்கப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து வந்தவங்க தான் உங்களை ரூல் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களால் உங்களையே ரூல் பண்ணிக்க முடியாது, இப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேட்டட் செக்ஷன்ஸ் வந்து இல்லை, நாங்கள் அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதன் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சில விஷயங்களை ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சோஷியலாகவும் ரிலீஜியஸாகவும் இருக்கக்கூடிய அந்த பிற்போக்குத்தன்மையை எல்லாத்தையுமே கலைஞ்சிட்டு ரிஃபார்ம் அண்ட் ரிவைவல் மூமெண்ட்டாக வந்து சில மூமெண்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராம் மோகன் ராய் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற அந்த அந்த இயக்கத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகராக இருக்கட்டும், அவங்க வந்து சோஷியலாக விமன் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறத அவரால் வந்து தாங்கிக்க முடியல, விடோ ரீமேரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ராஜாராம் மோகன் ராய் சத்தியை வந்து எதிர்க்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சோஷியலாகவும் ரிலீஜியஸாகவும் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தன்மைகளை அவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. இப்படி குரல் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிற்போக்குத்தன்மை வந்து இல்லாமல் போகும் பொழுது அது எல்லாத்தையுமே அந்த பிரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வேஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்கும் பொழுது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேர்றாங்க. அந்த ஒன்று சேர்றதுக்கான க்ளூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ளஸ் நேஷ்னலிஸ்டிக் ஃபீலிங். இந்த நேஷ்னலிஸ்டிக் ஃபீலிங்கும் கொலோனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் வந்து ஏன்னா எல்லா செக்ஷன்லேயும் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் பிகாஸ் ஆஃப் தயர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் லைக் டெலகிராஃப். ஓகேங்களா? ரயில்வேஸும் டெலகிராஃபும் கொண்டு வர்றதுனால நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் ஜெல்டு டுகெதர். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கன்னு தெரியுது. அப்போ யார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, பொது எதிரி யார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுது, த்ரூ த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் நேஷனலிசம். ஸோ அதனால் நேஷனலிசம் உண்டாகுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹாஸ் பீன் ஃபார்ம்ட். அந்த ஃபேஸஸ் ஆஃப் மாடரேட்ஸ், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காந்தியன் அரைவல், அதுக்கு நடுவில் வந்து குயிக் சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுனால வந்த அந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இதனால தான் நடக்குது. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெத்தடாலஜிக்கலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் வருது. ஓவர் நைட்டில் இல்லைனா வந்து ஒரு ரெவல்யூஷன் வச்சு அப்படி சுதந்திரம் வரல. The whole of the country has been ideologically prepared by our leaders. அதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வருது. தட்ஸ் வை இந்தியா இஸ் ஸ்டில் அண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம கல்ச்சுரலாக ஒன்றா இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் ஒன்று அப்படிங்கிறத சொன்னதில் இந்த கல்ச்சுரல் இந்த நேஷ்னலிஸ்டிக் மூமெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. அதுவும் லீடர்ஸ் லைக் காந்தி, நேரு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they didn't thought of only about freedom or independence. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா நம்மளுடைய கண்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஐடியாலஜிக்கலாக அவங்க வந்து வகுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்னும் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட். அதுக்கப்புறம் நடந்த அவங்களோட பாலிசிஸ், எதனால் அந்த பாலிசிஸ் அவங்க கைட் பண்ணப்படுறாங்க, அந்த பாலிசிஸ் கைட் பண்ணப்படுறதுனால என்ன விளைவுகள் ஆகுது, அந்த விளைவுகள்னால என்ன ரிவல்யூஷன்ஸ் வருது, அந்த ரிவல்யூஷன்ஸுக்கு அப்புறமா என்ன ரிஃபார்ம் நடக்குது, அந்த ரிஃபார்முக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது, அந்த ஆர்கனைசேஷன் என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கைகள் வச்சது எப்படியெல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, அதுக்கப்புறம் எப்படி ஃபைனலாக இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைன் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அப்போ அந்த மாடர்ன் இந்தியாவை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஏர்லி மாடர்னை நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதுதான் ஓவரால் வேல்யூங்க. இந்த வேல்யூக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் தான். இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஃபேக்ட்ஸை சும்மா பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பிரிட்டிஷோட அரைவல்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டைம் லைன்ஸை நான் உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன்.
ஓகே, அப்போ பிரிட்டிஷோட டைம் லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1599 மர்ச்சன்ட் அட்வென்ச்சரர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இங்கிலீஷ் ட்ரேடிங் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. எந்த நேமில்? மர்ச்சன்ட் அட்வென்ச்சரர்ஸ். அவங்க எலிசபெத் ஒன் அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 15 வருஷம் ட்ரேடிங் ரைட்ஸ் வாங்குறாங்க ஃபார் த ஈஸ்ட். ஓகேங்களா. 1609 கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த 15 வருஷத்தை இன்ஃபினிட்டியாக மாற்றி கொடுக்குறாரு, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்ட்டு. வில்லியம் ஹாக்கிங்ஸ் வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வராரு. ஓகேங்களா, ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வராரு. இது வந்து 5 இல்லை, இது வந்து 7 or 8 இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா 1605 வரைக்கும் அக்பர் இருக்கார். ஓகேங்களா. ஸோ 5க்கு அப்புறமா தான் வந்து ஜஹாங்கீர் வராரு. அதுக்கப்புறமா வந்து நேவல் சுப்ரிமசி வந்து போர்ச்சுகீஸ் இருக்கிறதுனால ஜஹாங்கீர் வந்து கொடுக்க வந்து மறுக்கிறார் இனிஷியலாக. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் தேர் இஸ் அ பேட்டில் ஆஃப் ஸ்வாலி அப்படிங்கிற ஒரு பேட்டிலில் போர்ச்சுகீஸை வந்து வின் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். ஸோ இவங்களுக்கு கவுண்டர் வெயிட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா வந்து கேட்டதுனால வந்து தாமஸ் ராய் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து சூரத்தில் ஃபேக்ட்ரி அமைக்க வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு முன்னாடியே மசூலிப்பட்டினமில் வந்து அவங்க வந்து சவுத்தில் ஃபேக்ட்ரி அமைச்சிடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது 1661 பாம்பேவை வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கிட்ட தான் பாம்பே இருக்குது இனிஷியலாக. போர்ச்சுகீஸோடைய மன்னர் உடைய தங்கச்சியை வந்து கேத்ரினை பிரிட்டிஷோடைய இளவரசர் சார்லஸ் 3க்கு வந்து கிங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு டௌரியாக வந்து பாம்பேயையும் கொடுக்குறாங்க. அப்போது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் மன்னர்கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 10 pounds per year பாம்பேயை லீஸுக்கு எடுக்கிறாங்க. லீஸுக்கு எடுத்து அதையும் வந்து ஃபேக்ட்ரியாக மாற்றி அந்த ஃபேக்ட்ரியை 45 பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி மெட்ராஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் சந்திரகிரி அவர்கிட்ட இருந்து வாங்கி ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்னு அந்த ஃபேக்ட்ரியை வந்து 45 பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா சார்லஸ் 2 3 இல்லை 2. ஓகே. நெக்ஸ்ட்டு பாம்பேவை அதுக்கப்புறம் 45 பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் வந்து ஃபர்க்சியாரை ட்ரீட் பண்ணி அந்த கோல்டன் ஃபெர்மான், அதாவது வந்து டஸ்டக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து இது கொடுக்க தேவையில்ல, அந்த வரி கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரியான சில விஷயங்களை ஆனுவலாக ஒரு வரி கொடுத்துட்ருப்பாங்க, ஒரு ஆனுவலாக ஒரு லீஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து நீங்கள் விற்கிற பொருளுக்கு நீங்கள் எந்த ஒரு வரியும் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வாங்கிடுவாங்க. கோல்டன் ஃபர்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்பெனி விற்க வாங்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு தான், நாட் ஃபார் த இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா. ஆனால் இண்டிவிஜுவல் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தஸ்தக்ஸை தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்த குழப்பங்கள், அதுக்கப்புறம் இதில் வந்த சண்டைகள்னால தான் பேட்டில் ஆஃப் பிளாசி வருது, அதனுடைய விளைவாக பேட்டில் ஆஃப் பக்சர் வருது, அதனுடைய விளைவாக கல்கத்தாவே அவங்க கையில் வருது. கல்கத்தாவை கையில் வச்சுக்கிட்டு அதனுடைய ரிச்சஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல் ஆஃப் த இந்தியாவையும் அவங்க பிடிக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரியை வாங்கின, அந்த ஃபேக்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ண, ஒவ்வொரு ஏரியாலையும் ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான சீக்வன்ஸ். ஓகேங்களா. இது வந்து இட் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே சைஃபண்ட் ஃப்ரம் த ஓல்டு என்சிஆர்டி. ஓல்டு என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. 1623க்குள்ளே அவங்க எங்கெங்கெல்லாம் ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்கன்னா சூரத், பிரவுச், அகமதாபாத், ஆக்ரா, மசூலிப்பட்டினம் இங்கே எல்லாமே ஃபேக்ட்ரி போட்டாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 யூபிஎஸ்சியில் ஒரு கேள்வி வந்தது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் செஞ்சுரிக்குள்ளே 17th century அதுக்குள்ளே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க பிரிட்டிஷ் வந்து ஃபேக்ட்ரியை வந்து அமைச்சாங்க அப்படிங்கிற ஆப்ஷனில் பரூச் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்து அதர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி யூபிஎஸ்சியில் அதுவும் 2021 பாஸ்ட் 5 yearsக்குள்ளேயே கேட்டதுனால இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீக்வன்ஸும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மசூலிப்பட்டினம் வாஸ் த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. ஓகேங்களா. இந்த சவுத் ஆல்சோ. அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட் இங்கிலீஷ் பில்ட் அ ஸ்மால் ஃபோர்ட் இன் மெட்ராஸ். பாம்பேவில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 45 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஓப்பன் இட்ஸ் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி இன் ஒரிசாவில். ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரிசாவில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஹூக்ளி, பாட்னா, பாலாசூர், டாக்கா இது எல்லாத்துலேயுமே வந்து பெங்கால் அண்ட் பீகார்
எல்லாத்துலேயுமே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ட்ரேட் வந்து நல்லா போகுது. ஆனால் பொலிட்டிக்கலாக வந்து அவங்களால வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அது தோல்வியில் தான் முடியுது. பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த முகல் எம்பரர். அந்த டைமில் ஃபேக்ட்ரியெல்லாம் தொடங்கினதுக்கப்புறமா அவுரங்கசீப் வரைக்கும் வந்து முகல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இனிஷியலாக இன்ஃபேக்ட் தே ஹவ் வேஜ்டு வார் ஆன் அவுரங்கசீப் ஆல்சோ 1691 விச் ஹாஸ் பீன் ரவுட்டட் பை ஹிம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மண்டி போட்டு நாங்கள் வந்து ட்ரேடர்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கி தென் ஒன்லி தே ஹவ் பீன் கண்டினியூட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா the tides have been turned after the Battle of Plassey and Buxar. They have also acquired the enormous amount of political power and prestige. Upon the political power and prestige has also alarmed the British Parliament also, because the company has tried to bribe the British parliamentarians. Engada in the company will also destroy the parliamentary ட்ரெடிஷனை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுமோ, இங்கேயும் மோனோபோலியை கொண்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தே வாண்ட் டு செக் த பவர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ் பார்லிமெண்டேரியன்ஸ் வாண்டட் டு செக் த பவர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அதுக்காக போடப்பட்ட ரெகுலேஷன், அவங்கள ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பேர் ரெகுலேட்டிங் ஆக்ட். இந்த டைமில் தான் 1773 அவங்கள ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 வாஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா? அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷனை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சூப்பர்விஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் ஆல். அதில் பண்ண முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இதுதான். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த பிட்ஸ் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. அப்போ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலமாக 1784 கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து அந்த கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு உயர்த்தி அதுக்கப்புறம் +3 மெம்பர்ஸை வந்து போடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையுமே வந்து உருவாக்குறாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது யாருன்னா, அந்த பார்லிமெண்டேரியன்ஸ் இருப்பாங்க அதுக்குள்ள. ஓகேங்களா? மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பார்லிமெண்டேரியன்ஸ் இருப்பாங்க. அவங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அண்ட் 3 அதர் மெம்பர்ஸையும் வந்து கைடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற பிரசிடென்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிரசிடென்சிஸ் இருந்துச்சு பேரலாக. பெங்கால் ஆஃப் பிரசிடென்சி ஆஃப் கல்கட்டா, பிரசிடென்சி ஆஃப் மெட்ராஸ், பிரசிடென்சி ஆஃப் பாம்பே அப்படின்ட்டு இந்த 3மே வந்து தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் உடைய இதில் தலையிட மாட்டார், ஏன்னா இது தனி அது தனி அது தனியாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்குள்ள இந்த மற்ற 2 பிரசிடென்சியோடைய அந்த ஃபங்க்ஷனையுமே வந்து கொண்டு வந்துடுறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் வந்து அந்த இடத்துல தான் நடக்குது. ஓகேங்களா? இவருக்கு இந்த வாராக இருக்கட்டும், டிப்ளமசியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இவங்களோட கட்டுப்பாட்டில் தான், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கட்டுப்பாட்டில் தான் மெட்ராஸுக்கும் பாம்பேவுக்குமே வந்து செயல்படும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மராத்தா வார் நடக்குதுங்க. ஃபஸ்ட்டு மராத்தா வார் 1775 வந்து நடக்குது. ஓகேங்களா? யாரோட டென்யூரில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் டென்யூரில் தான் நடக்குது. ஆனால் அந்த கவர்னர் ஆஃப் பாம்பே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுமே வந்து இந்த மாதிரி மராத்தாவோடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிட்டு கொஞ்சம் டெரிட்டோரியல் கெயின்ஸை வாங்கணும்னு நினைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த வார் ஹாஸ் பீன் ட்ராக்ட் ஆன் ஃபார் இயர்ஸ். 75 ஆரம்பிக்கிறது 82 வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. 7 இயர்ஸ் ஆஃப் வார் நடக்குது. அண்ட் அதில் வந்து ஒரு கரெக்டான ஒரு வின்னரும் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அண்ட் தென் இட் ஹாஸ் பீன் அந்த ட்ரீட்டி வந்து போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் போடுறாங்க. சால்பாய் போட்டு 20 இயர்ஸ் ஆஃப் அந்த ஆர்மிஸ்ட்ரி வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து கவர்னர் ஆஃப் அந்த பெங்காலுக்கு நடக்காததுனால, கவர்னர் ஆஃப் பெங்காலோடைய அந்த அனுமதி இல்லாமல் இது நடந்ததால தான் இப்படி ஆயிருக்கும். டிசாஸ்டராக போய் முடிஞ்சிருக்க வேண்டியது இட் ஹாஸ் பீன் இன்டர்வைன்டு. ஓகேங்களா? கம்பெனி சார்பாக வந்து இன்டர்வைன் பண்ணி இதை வந்து கொஞ்சம் பேச்சு முடிச்சுட்டாங்க. இதே டைமில் தான் வந்து 1776 இங்கிலாந்து ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் க்ரௌன் ஜுவல் ஆஃப் அமெரிக்கன் காலனியே இழந்துருச்சு. 13 காலனியும் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் இழந்துருச்சு.
ஃப்ரெஞ்சோட த்ரெட்டு வந்து லூமிங்காக இருக்குது. ஓகேங்களா, எங்கடா சறுக்குவாங்க, நம்ம எப்படா உள்ளே போடலான்னு பார்த்துட்ருக்கு. ஸோ தே வாண்டட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஸோ சாலிட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிட்ஸ் வந்து அந்த டைமில் 84ல் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பாம்பே இது கல்கட்டாவாக மாற்றுறாரு, பெங்காலாக மாற்றுறாரு. ஓகேங்களா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக மாற்றி அதுக்கப்புறமா வந்து அந்த இவங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் அதோடைய இம்பார்ட்டண்ட்டான ரீசன். ஓகே, அதுக்கப்புறம் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில ஃப்ளா இருந்துச்சு. யாராவது ஒரு மெம்பருடைய அனுமதியாவது வேணும். கவர்னர் ஜென்ரல் வந்து இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த 3 மெம்பரில் யாராவது ஒரு மெம்பரோட அனுமதியாவது வேணும், இல்லைனா வந்து அது அந்த முடிவு வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இருக்கும். டு செக் த பவர் ஆஃப் த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். கான்வாலிஸ் அடுத்து போகணுன்றதுக்காக கூப்பிட்றாங்க. கான்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முழு அதிகாரம் இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. பிகாஸ் கிளைவாக இருக்கட்டும், இல்லைனா வாரன் ஹேஸ்டிங்ஸாக இருக்கட்டும், ஈவன் தோ தே ஹவ் ஹெல்ப்டு டு எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் இந்தியன் எம்பையர், they have been unceremoniously treated in their home country. They have been criticized by the enemies of the country as naboobs, exploiters, and even parliamentary proceedings has been made against the Warren Hastings. ஓகேங்களா, இந்த மன உளைச்சலில் கிளைவ் வந்து அதாவது வந்து தற்கொலைலாம் சூசைட்லாம் பண்ணிக்கிட்டார். ஓகேங்களா, இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு செத்து போயிட்டார். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததால் கான்வாலிஸ் ஹாஸ் டிசைடட் டு ஹாவ் ஃபுல் கண்ட்ரோல் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமெண்ட் பண்ணுறாங்க. 86ல் அமெண்ட் பண்ணி தே ஹாவ் த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் ஆஸ் அ ஓவர் ரைடிங் பவர் ஓவர் இட்ஸ் மெம்பர் அப்படிங்கிற மாதிரி அந்த மெம்பர்ஸோடைய பவர்ஸை டம்மி ஆக்கிடுறாங்க. அண்ட் தென் 1813ல் வந்து ஒரு ரூல் வருது. பிகாஸ் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் நம்ம ஆல்ரெடி வந்து மெயின்ஸ் ஐ ஓப்பனர் செஷனில் வந்து நான் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நடத்தியிருப்பேன். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலாண்டோடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி நடத்தியிருப்பேன். அந்த டைமில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிடுச்சு 1750s. 1750s ஆரம்பித்து 1800s வந்து பார்த்திங்கன்னா அதோட பீக்கில் போகுது. அப்போ இவங்க வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் பீன் கைடட் பை த ஐடியாலஜி ஆஃப் தேர் ப்ரீவியஸ் எரா விச் இஸ் மெர்கன்டைலிசம். மெர்கன்டைலிசமுடைய ஐடியாலஜி என்னென்னா மோனோபோலி. ஆனால் இப்போ வந்து அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி. அப்போ அந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமியை வந்து வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனோபோலிஸ்டிக் ஐடியாலஜி ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதை அட்டாக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடு மோனோபோலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீக்கிறாங்க. அந்த நீக்கிறதோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் தான் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1813 அந்த லாவில் வந்து இட் ஹாஸ் எண்டட் த ட்ரேட் மோனோபோலி. It has ended the trade monopoly of the company. ஓகேங்களா, எக்ஸப்ட் த ட்ரேட் வித் டீ அண்ட் சைனா 1813ல். 1835ல் என்ன ஆகுது, 33ல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தட் மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வித் டீ அண்ட் சைனா வாஸ் ஆல்சோ பீன் அபாலிஷ்ட். ஓகேங்களா, ஆனால் கம்பெனியோட டெப்டெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மாற்றிடுறாங்க. ஓகேங்களா, கம்பெனியோட டெப்டாக இருந்த விஷயங்களை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டெப்டாக வந்து மாற்றிடுறாங்க இதே ஆக்டில் தான். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து அப்புறம் 1853ல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சேஞ்ச் நடக்குது. அது என்னென்னா ஓப்பன் காம்படிஷன் ஃபார் த சிவில் சர்வீசஸ். ஓகேங்களா, ஓப்பன் காம்படிஷன் ஃபார் த சிவில் சர்வீசஸாக மாற்றுது. அப்போ தான் மாற்றுறாங்க. அது வரைக்கும் வந்து த பவர் ஆஃப் அப்பாயிண்டிங் த சிவில் சர்வன்ஸ் ஹஸ் பீன் சோல் இம்பார்ட்டன்ட் ரைட் ஆஃப் தேர் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜென்ரல்ஸ், அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரல்ஸோடைய அவங்க இம்பார்ட்டண்ட்டாக பண்ண சில டிசிஷன்ஸ். ஓகேங்களா, அதை ஓரளவுக்கு நம்ம பார்த்துடலாம். டில் டெலௌசி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கம்பெனி அப்படின்னும் போது அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் இருக்கும்போது தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வருது,
டூயல் கவர்மெண்ட்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குங்க. இட் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் பை கிளைவ் 1765. ஓகேங்களா. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பக்சர், த ஷா ஆலம் II ஆஃப் முகல் எம்பரர் ஹஸ் சைன்ட் அ ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு வந்து ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாரு. அந்த ட்ரீட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திவானி ரைட்ஸ், ஓகேங்களா, அது வந்து கவர்னர் இது எம்பரர் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடச்சிடுது, இந்தியா கிட்டேருந்து கிடைக்குது, முகல் எம்பரர் கிட்டேருந்து கிடைக்குது, திவானி ரைட்ஸ் வாங்கிடுறாங்க. நிசாமத் ரைட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி இட் ஹாஸ் பீன் சீடட் பை த மிர் ஜாஃபர். ஓகேங்களா. மிர் ஜாஃபர் வந்து நிசாமத் ரைட்ஸை கொடுத்துட்றாரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிர் காசிம் தான் வந்து அந்த பேட்டில் ஆஃப் பக்சரில் தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிர் ஜாஃபர் தான் வந்து வராரு. அவர் வந்து நிசாமத் ரைட்ஸை கொடுக்குறாரு. டெப்புட்டி நிசாம் அப்படிங்கிற அந்த பவர் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா. டெப்டி நிசாம். ஸோ டெப்டி நிசாம் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி லா அண்ட் ஆர்டர், போலீஸு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இன்டைரக்ட்லி. திவானி ரைட்ஸ் மூலமாக டைரக்ட்லி ரெவென்யூ ரைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ திஸ் கவர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் டூயல் கவர்மெண்ட் வேர் தே ஹாவ் ஆல் த பவர்ஸ் பட் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. நிசாம் இஸ் ஹேவிங் ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி பட் நோ பவர். ஓகேங்களா. இது இட் இஸ் கிரியேட்டிங் ஸோ மச் கயோஸ். ஓகேங்களா. அதனால் வந்து திஸ் டூயல் கவர்மெண்ட் ஹாஸ் பின் அபாலிஷ்டு பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ் ஹாஸ் பீன் ஃபார்ம்டு பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். மற்ற எல்லாமே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வந்து பார்த்தீங்க டிசிஷன்ஸ் ஆர் ஆல் டேக்கன் பை கான்வாலிஸ்ன்னு தான் படிப்பீங்க. போலீஸாக இருக்கட்டும், போலீஸை வந்து ரிவைவ் பண்ணது, அதுக்கப்புறமா வந்து சிவில் சர்வீசஸை வந்து ஐசிஎஸை வந்து ஃபவுண்ட் பண்ணுறது, இது எல்லாமே கான்வாலிஸாக இருக்கட்டும். பட் ஜுடிஷியரி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாரன் ஹேஸ்டிங்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ஆல் ஆர் ஃபாட் டியூரிங் த டைம் ஆஃப் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கு அடுத்து வந்து கான்வாலிஸில் பார்த்தீங்கன்னா கான்வாலிஸ் கோடு அப்படிங்கிற அந்த கோடை வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீசஸ். ஓகே. அண்ட் தென் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் ஆல்சோ பீயிங் டன் பை ஹிம். ஓகேங்களா. தானாஸ் சர்க்கிள்ஸ் அப்படின்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸை வந்து உருவாக்குறாரு, சர்க்கிள். அதுக்கப்புறமா வந்து தோக்ரா அப்படிங்கிற அந்த பதவியை உண்டாக்குறாரு. ஓகேங்களா. அது வந்து இட் ஹஸ் பீன் ஹெடட் பை இண்டியன்ஸ். பட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி அதை உருவாக்கி அதை வந்து ஒரு பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்குறாரு. ஓகேங்களா. இன்ஃபேக்ட் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் இன்ஃபேக்ட் டெலிபரேட்லி மெயின்டைன்ட் தட் எனி சர்வீசஸ் விச் ஹேவிங் மோர் தேன் 500 pounds per year. ஓகேங்களா. 500 pounds per yearக்கு மேலே கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் எல்லாமே இட் வில் பி அட்மினிஸ்ட்ரேட் பை யூரோப்பியன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி யூரோப்பியன்ஸ் இன் எனி சர்வீசஸ். It may be of civil service, it may be of army, it may be of police, it may be of even engineering services, all will be headed by Europeans, mainly British. Okay. So then he separates the judiciary from civil services post because enormous amount of power has been concentrated on one individual. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த வேலையை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஹஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் பை ஹிம் அண்ட் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வாஸ் டியூரிங் ஹிஸ் பீரியட். அப்புறம் வெல்லஸ்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அலையன்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் ஹஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் பை ஹிம். சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் அண்ட் விச் பிரின்ஸ்லி ஸ்டேட் as ஃபர்ஸ்ட் சைன்ட் த சப்சிடரி அலையன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. தென் ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் வேர் ஹீ கில்டு த பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினமில் திப்பு சுல்தான் ஹஸ் பீன் டைடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இதில் வந்து மராத்தாஸ் அவருடைய பேஷ்வா பாஜிராவ் II has signed the subsidiary alliance. ஓகேங்களா. அண்ட் தென் அடுத்து வந்து ஜார்ஜ் போர்லோ டைமில் தான் வந்து வேலூர் மியூட்டனி நடக்கும். ஓகேங்களா. முதல் சிப்பாய் கழகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது நடக்கிறது வேலூர் மியூட்டனி. அதுக்கப்புறமா வந்து மின்டோ டைமில், லார்டு மின்டோ டைமில் ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் அப்படிங்கிற அந்த ட்ரீட்டியை போடுவாங்க. ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் அப்படிங்கிறது இட் இஸ் த ட்ரீட்டி பிட்வீன் த ரஞ்சித் சிங் அண்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா. இட் இஸ் ஃபார் பர்பச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி மாதிரி போட்டுப்பாங்க ரஞ்சித் சிங். ஓகேங்களா. பிகாஸ் இன் தட் டைம், த டைம் ஆஃப் ரஞ்சித் சிங், ஹி ஹாஸ் த செகண்ட் பெஸ்ட் ஆர்மி இன் இந்தியன் சப்கான்டினென்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் கிட்ட இருந்துச்சு, செகண்ட் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால வந்து அவரை ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா.
ஸோ லார்டு மின்டோ. அதுக்கப்புறம் ஹேஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கூர்கா வார் நடக்குது, இண்டோ நேபாள் வார் நடக்குது, ஆங்கிலோ நேபாள் வார் நடக்குது. அப்புறம் பிண்டாரிஸை சப்ரஸ் பண்ணுறது ஹேஸ்டிங்ஸ் தான், பிண்டாரிஸ். ஓகேங்களா, பிண்டாரி வார். அதுக்கப்புறம் ரயத்வாரி செட்டில்மெண்ட் பை ரீட் அண்ட் முன்ரோ. அந்த டைமில் யாரோட டைமில் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? ஹேஸ்டிங்ஸ் டைமில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஹிந்து காலேஜ் அட் கல்கட்டா ஹஸ் பீன் established by Mohan Roy, Rajaram Mohan Roy and David Hare. ஓகேங்களா, during the time of Hastings only. ஓகேங்களா, தென் வந்து ஹேமஸ்ட் அவரோட டைமில் தான் வந்து பர்மிஸ் வார், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மிஸ் வார் நடக்குது, விச் ரெஸ்டட் இன் த ட்ரீட்டி ஆஃப் யாண்டபோ. ஓகேங்களா, யாண்டபோ அப்படிங்கிற அந்த ட்ரீட்டி வந்து அதில் தான் போடுறாங்க. ஓகே, அந்த இதில் தான் மணிப்பூர், அசாம், ஓகேங்களா, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு தனீசியம், ஓகேங்களா, இந்த மாதிரியான அந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணுறாங்க. சவுத் பர்மா, ஓகே. ஸோ இதெல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. ஒன் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளான் பண்ணுறாங்க. 1 மில்லியன் பவுண்டு வந்து வார் இண்டெம்னிட்டியாக வந்து அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டிஸ் ஆஃப் யாண்டபோ. அதுக்கப்புறம் வில்லியம் பென்டிக் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. அப்புறம் he abolished the court of appeal. வில்லியம் பென்டிக் வந்து abolished the court of appeal. அதுக்கப்புறம் abolished சதி, ஓகேங்களா, with the persuasion of ராஜாராம் மோகன் ராய். அண்ட் தென் லோக்கல் லாங்குவேஜஸ் இன் லோவர் கோர்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் இவர் தான். நெக்ஸ்ட் வந்து மக்களே கமிட்டி வந்து இந்த டைமில் தான் வந்து போடுறாங்க ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து மெக்காலே கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. அண்ட் தேர் இம்பார்ட்டன்ட் தியரி இஸ் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன், டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. நெக்ஸ்ட், டியூரிங் மெட்லெஃப் இஸ் ஹெயில்ட் ஆஸ் த லிபரேட்டர் ஆஃப் ப்ரெஸ். ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வந்து அவர் வந்து இஸ் என்ஷூரிங். நெக்ஸ்ட் வந்து ஆக்லாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் and tripartite treaty with respect to company ரஞ்சித் சிங் and ஷா ஷுஜா ஆஃப் ஆப்கான் எக்ஸைல். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்குள்ள வந்து அந்த ட்ரைபார்ட்டியேட் ட்ரீட்டி வந்து போட்டுக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பர்சுவேடட் பிகாஸ் ஆஃப் த லார்ஜர் த்ரெட் ஆஃப் ரஷ்யன் எக்ஸ்பேன்ஷன் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்கான் வாரில் they didn't want to capture ஆப்கானிஸ்தானால் வந்து ஒரு ரெவன்யூவும் கிடையாது. பட் they wanted to maintain a friendly buffer between the Indian principality and the ஆப்கானிஸ்தான், இது ரஷ்யா. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரூலர் வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ தோஸ்த் முகமது அதுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் அவுட்ஸ் பண்ணிவிட்டு they wanted to implant ஷா ஷுஜா, but it has backfired. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, to face saving that they annexed Ellenberg டைமில் வந்து he finished the Indo-Afghan war. அதுக்கப்புறமா வந்து he annexes சிந்த், even though சிந்த் sides with them. ஓகேங்களா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட சிந்து வந்து சைட் பண்ணி அவங்க கூட சப்சிடரி அலையன்ஸ்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து சார்லஸ் நேப்பியருடைய தலைமையில் அந்த சிந்தை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, எலன்பர்க் பீரியடில் தான் அது நடக்கும். அதுக்கப்புறம் ஹார்டிஞ்ச் பீரியடில் வந்து ஆங்கிலோ சீக் வார் நடக்கும். ஓகேங்களா, ஆங்கிலோ சீக் வார் ஹார்டிஞ்ச் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார். செகண்ட் வந்து ஆங்கிலோ சீக் வார் வந்து டல்லோசி பீரியடில் நடந்துடும். ஸோ இவர் தான் வந்து அக்ரெசிவாக வந்து பாலிசி ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அனெக்சேஷன்ஸை பண்ணிடுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இம்பார்ட்டண்ட்டான வழிமுறைகளை அவர் வந்து கையாளுவார். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்ரைட் வாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபாக இருக்கட்டும், சிக்கிம், பெகு, பர்மா, இது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சிருவார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கையாளுவார். அதாவது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எந்த ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையோ நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வச்சிருந்தது அப்படின்னா அவங்களுடைய சந்ததிகள் யாரும் இல்லாத பட்சத்தில், அவங்களுக்கு யாரும் சந்ததிகள் இல்லாத பட்சத்தில் நேரடியாக, ஓகேங்களா, ரத்த வாரிசுகள் இல்லாத பட்சத்தில் அடாப்டட் சன்ஸை நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். அவங்களுடைய இது வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து அனெக்ஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறது தான் டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். ஓகேங்களா, அது மூலமாக ஃபஸ்ட்டு அனெக்ஸ் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் சத்தாரா. ஓகேங்களா, ஸோ சத்தாரா இது எல்லாமே வந்து குரோனாலஜிக்கலாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து சாம்பல்பூர், உதய்பூர், நாக்பூர், ஜான்சி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தஞ்சாவூர். லாஸ்ட்டுன்னு இல்லை, அந்த வரிசையில் தஞ்சாவூர். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் மூணாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவதை வந்து எப்படி கேப்சர் பண்ணுறாருன்னா, மிஸ்கவர்னன்ஸ், இவங்க வந்து தப்பாக ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ரிடெக்ஸ்டில் அவதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. வூட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டைமில் தான் நடக்குது. வூட்ஸோடைய எஜுகேஷன் பாலிசி வேர் தே ரெக்கமெண்டட் லோக்கல் லாங்குவேஜஸ் இன் த பிரைமரி ஸ்கூல். அப்புறமா வந்து செகண்டரி ஸ்கூலில் இங்கிலீஷ் வந்து வேணும் அப்படின்னு வந்து அவங்க இது பண்ணுறாங்க. தே ஆல்சோ கிரிட்டிசைசஸ் த மெக்காலே மினிட்ஸ் ஆஃப் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. வூட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அந்த தியரியை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரயில்வே லைன், ஓகேங்களா, அது வந்து போடப்படுறது ஸ்டீம் இன்ஜினில். ஸ்டீம் ட்ரிவன் ரயில்வே லைன் வாஸ் during the time of Dalhousie. Okay, next வந்து widow remarriage act under the persuasion of Ishwar Chandra Vidyasagar, also it has been during the time of Dalhousie. Okay, Dalhousie. அதுக்கப்புறம் establishment of PWD public works department also done by him only. ஓகேங்களா. these are the important things which you have to know with respect to company governor generals. ஓகேங்களா. வில்லியம் பென்டிங் was the first governor general of India. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்லேருந்து வில்லியம் பென்டிங் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாறுறது. Okay, sometime UPSC will ask these kind of some simple silly MCQs. அது நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி எதுவுமே நோ ஸ்டோன் ஷுட் பி அன்டர்ன்ட் டியூரிங் திஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே, அண்ட் தென் ஆஃப்டர் த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் சம்மரைஸ்டு த எக்கனாமிக்ஸ் பாலிசிஸ் ஃபார் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ். ஓகேங்களா. என்னென்ன எக்கனாமிக் பாலிசிஸ் அவங்க வச்சுருந்தாங்க ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிட்வீன் த இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹாஸ் பிகம் அ குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ். ஓகேங்களா. அது என்னென்னலாம் கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, தே அக்யூர்ட் த மோனோபோலிஸ்டிக் கண்ட்ரோல் த்ரூ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். தே டிக்டேட்டட் த ட்ரேட். தே கேவ் த தே forbidden to work in the Indian merchants. இந்தியன் மர்ச்சன்ட் கிட்டலாம் நீங்கள் போய் ஒர்க் பண்ணக்கூடாது, எங்கள் கிட்ட தான் ஃபோர்ஸ்டு லேபருக்கு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சர்வன்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து அதே மாதிரி மோனோபோலைஸ் பண்ணிடுறாங்க. ரா காட்டனை எங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து மோனோபோலைஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் எப்படி நாங்கள் டிக்டேட் பண்ணுற டேர்ம்ஸுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து மோனோபோலைஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் வந்து ஏதாவது பண்ணணும்னா காட்டன் தேவை, துணி நெய்யணும் அப்படின்னா காட்டன் தேவை. அந்த காட்டனை போயிட்டு அந்த மர்ச்சன்ட் போய் வாங்கணும்னு நினச்சா கூட இவங்ககிட்ட தான் வாங்க முடியும். அதுவும் இவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் வாங்க முடியும். இவங்களோட ஃபைனல் அப்படியே வாங்கி ஒரு ஃபைனல் ப்ராடக்டை பண்ணாலும் இவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் விற்க முடியும். தீஸ் ஆர் த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஈவன் இந்த வாட் டு சே, அந்த வாங்கி விற்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், வாங்குறது அதிகமாக விற்கிறதும் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நஷ்டத்தில் இவங்க வந்து வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. தீஸ் ஆர் த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் விச் தே ஹவ் டெலிபரேட்லி டன் பிகாஸ் ஆஃப் த அமாஸ்மெண்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பவர் டியூ டு த ரிசல்ட் ஆஃப் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பக்சர். தென் யூட்டிலைஸ் த ரெவென்யூஸ். இந்த ரெவென்யூஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர ரெவென்யூஸ் அப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் வந்த ரெவென்யூஸ், கொள்ளடிச்ச காசு, இது எல்லாத்தையுமே தே யூஸ்டு டு பை ஃபினான்ஸ் தேர் எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியன் குட்ஸ். அதன் மூலமாகவும் ரெவென்யூ. அதுக்கப்புறம் ஒன் வே பாலிசி. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம். இந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் ஆஃப் ஜமீன்தாரி, ரயத்வாரி அண்ட் மஹல்வாரி ஈவன் எக்ஸ்ப்ளாய்டட் த பெசன்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்ததுனால என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்னேட் ஆகுது. அதுக்கப்புறம் டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது. அப்போ டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆகும்போது அர்பனைசேஷன் நடக்குது. இந்த டீஅர்பனைசேஷன்னால அர்பனில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் இருக்கக்கூடிய மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ரூரலுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ அடிஷ்னல் ப்ரெஷர் ஆன் த லேண்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஜமீன்தாரி, ராயத்வாரிலாம் எக்ஸாபரண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட்டு. இந்த ரெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்ட்டை வந்து இது பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மணி லெண்டர்ஸ் கிட்ட போய் இது வாங்குறாங்க. அப்போ மணி லெண்டர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். இதுவும் நடக்குது. இவங்களால வந்து காசும் வாங்க முடியல, ப்ராடக்ட்டும் இவங்க கிட்ட இல்லை. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் ஃபெமைன். இல்லை இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த காசை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராஷ் காப்ஸை வந்து விளைவிக்கிறாங்க. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நடக்குது. இதனாலையும் ஃபுட் கிராப்ஸ் இல்லாததுனாலையும் ஃபெமைன்ஸ் நடக்குது. இவங்களால விற்றதை எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதாக போகுது. அப்போ இவங்ககிட்ட காசு இல்லாதனால பாவர்ட்டி ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ப்ராம்ப்டட் ஃபார் their revolt. பெசன்ட் ரிவோல்ட்டு,
ட்ரைபல் ரிவோல்ட்டு, இது எல்லாமே. ட்ரைபல் ரிவோல்ட் ஏன் நடக்குது? பிகாஸ் ஆஃப் த ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட், அந்த மாதிரியான ஆக்ட்னால அவங்களுடைய ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே அவங்களால போக முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது. அவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண கலெக்ட் பண்ண அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸை திருப்பி கலெக்ட் பண்ண முடியல, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியல. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய இது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய கல்ச்சரை வந்து அவங்களால வந்து கடைப்பிடிக்க முடியல பிகாஸ் ஆஃப் த இன்டர்வென்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷினரிஸ். அதுக்கப்புறம் அவுட் சைடரோட இன்டர்வென்ஷனால், திகூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட இன்டர்வென்ஷனால், மெனிலண்ட்ரஸோடைய எக்ஸ்ப்ளாய்டேஷனால் மறுபடியும் அது ஒரு பெரிய ப்ரெஷரு. ஸோ இதனாலையும் ட்ரைபல்ஸ் பிகேம் வைலண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தேர் பாலிசிஸ். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவில் சர்வீசஸை வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் தான் வந்து கொண்டு வராரு. அண்ட் ஹீ பேன்ஸ் த ப்ரைவேட் ட்ரேடு. ஓகேங்களா, ப்ரைவேட் ட்ரேட் ஆஃப் த அஃபிஷியல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரைவேட் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, ப்ரைவேட் ட்ரேடே பண்ணக்கூடாது, நீங்கள் வெறும் வந்து கம்பெனியோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும்தான் பார்த்துக்கணும். பட் சம்பளத்தை உயர்த்துறாரு, சேலரியை 1500 அப்படின்னு வந்து ஆக்குறாரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% கமிஷன், அந்த ஏரியாவில் வரக்கூடிய 1% கமிஷனை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா, ஹையஸ்ட் பெய்டு ஜாப் இன் த வேர்ல்டாக மாறுது சிவில் சர்வீசஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, அவங்களை ட்ரெயின் பண்ணுன்றதுக்காக வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்ஸ் வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் 1806 அது வந்து ஹால்ஸ்பரிக்கு மாறுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அது வரைக்கும் சார்ட்டர் ஆக்ட் 1853 வர வரைக்கும் தேர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் டன் பை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதுக்கப்புறமா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஃபங்க்ஷன்ஸ் வாஸ் டு கான்குவஸ்ட், டிஃபெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோலுக்காக தான். 1857 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்து ஆர்மியில் இந்தியன்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர், 60,000லேருந்து 55,000 பேர் தான் வந்து பிரிட்டிஷர்ஸே. ஓகேங்களா, ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோல் ஹோல் ஆஃப் இந்தியா. ஓகே, தென் ஆஃபீஸர்ஸ் வேர் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். என்ன தான் அவங்க வந்து ரொம்ப திறமசாலியாக இருந்தாலும் சுபேதாருக்குனால வந்து அவங்களால இந்தியன்ஸால் வந்து போக முடியல. எதனால் அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் லாயல்ட்டி டு சால்ட். ஓகேங்களா, யார் வந்து அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் எனி ஐடியாஸ் லைக் நேஷ்னலிசம். ஓகேங்களா, பேட்ரியாட்டிசம் இருந்தது. அவங்களுடைய லேண்டுக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்க. பட் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம வந்து நியாயமாக இருக்கணும், ஃபெலோ இண்டியன்ஸை அவங்க கேப்சர் பண்ணுறோங்கிற அந்த ஐடியாலாம் அவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா, அவங்களுடைய லேண்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து கேப்சர் பண்ணும் பொழுது in the name of misgovernance, many of the people who have been recruited during the time are from UP, Uttar Pradesh. ஓகேங்களா, ஸோ அந்த இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தேர் ஃபீலிங் ஹவ் பீன் ஹர்ட். அது ஒரு இம்பார்ட்டண்டான காரணம் ஃபார் தெம் டு ரிவோல்ட் டியூரிங் த 1857. ஸோ அந்த மாதிரி ரிவோல்ட் பண்ண இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிக்ஸு அதுக்கப்புறம் ஏரியாஸ் எல்லாத்தையுமே இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸில் 1857 நான் மார்ஷியல் கிளாஸாக வந்து அறிவிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து போலீஸ் ஹாஸ் பீன் ரீஆர்கனைஸ்டு பை த கார்ன்வாலிஸ். ஓகேங்களா, ஜமீன்தாருக்கு அது வரைக்கும் போலீஸ் பவர் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறாரு டியூரிங் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் அந்த வேலைகள் நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தானா சிஸ்டம் ஹாஸ் பீன் ரிவைவ்ட் அண்ட் மாடர்னைஸ்ட். அப்புறம் ஒவ்வொரு தானாவுக்கும் வந்து தரோகா அப்படின்னு வந்து ஒரு இந்தியன் ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜுடிஷரியை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷரி வாஸ் ஃபவுண்டட் டியூரிங் ஹாஸ்டிங்ஸ் அண்ட் இட் இஸ் ஆர்கனைஸ்டு பை கார்ன்வாலிஸ். ஓகேங்களா, சிவில் கோர்ட் வந்து திவானி அட்லட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் கோர்ட் வந்து கோர்ட் ஆஃப் சர்க்கியூட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீல்ஸ் அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த பென்டிக் டைம் இட் வாஸ் அபாலிஷ்ட். அண்ட் தென் ஹை கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா 1865 வந்து 3 பிரசிடென்சிக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த 17th century in which of the following was the factory or factories of English East India Company located அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ப்ரௌச், சின்கோலே, அப்புறமா வந்து திருச்சிராப்பள்ளி.
திருச்சி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌச் மட்டும்தான் ஆன்சர். அந்த இதில் நம்ம பார்த்தோம், ப்ரௌச் மட்டும்தான் ஆன்சர், மற்ற ரெண்டும் கிடையாது. ஓகேங்களா? ஒன் ஒன்லி இஸ் த ஆன்சர் ஹியர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் ஹஸ் சைன்ட் இன் த இயர் 1765 தான். The Mughal emperor in the Farman formally granted the Diwani of Bengal, Bihar, Orissa in the east to the East India Company. Correct. The Awadh was restored to its Nawab on the payment of 50 lakhs. இதுவும் correct. Banaras and the surrounding tracts were detached from the Awadh and handed over to the Shah Alam. Shah Alam கிட்டலாம் எதுவும் கொடுக்கல அவங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் தப்பு. அதனால் ஆன்சர் இஸ் டி ஹியர். ஆன்சர் இஸ் டி. ஓகே. Which among the following Governor General forms the triple alliance against the Tipu Sultan? இது வந்து கான்வாலிஸ். ஓகேங்களா? ட்ரிபிள் அலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு மராத்தா, அதுக்கப்புறம் இது ஹைதராபாத். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் கூட வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் வந்து கான்வாலிஸ் ஃபார்ம் பண்ணுவார். Treaty of Andabo was concluded as a part of which of the following war? First Anglo-Burmese war. ஓகேங்களா? Treaty of Andabo. Afghan policy towards the Afghanistan first half of the 19th century aimed for weakening the Russian influence in Afghanistan. இதுக்காக தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அக்ரெசிவ் பாலிசி, ஃபாரின் பாலிசி டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற அந்த பாலிசிக்கு வருவாங்க. ஜான் லாரன்ஸ் அவங்க தான் வந்து அதை மேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லிட்டன் டைம் மறுபடியும் அக்ரெசிவ் ஃபாரின் பாலிசி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அகெயின் டியூரிங் த டைம் ஆஃப் அந்த டைம் அதுலேயுமே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் கேண்டமக் அப்படின்னு போடுவாங்க. டியூரிங் விச் தேர் வாஸ் அ லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இருந்தாலுமே வந்து அந்த ஃபாரின் ரிலேஷன்ஸை வந்து பிரிட்டிஷ் இந்தியா வந்து கேப்சர் பண்ணிச்சு. ஃபாரின் ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் இந்தியா கேப்சர் பண்ணுது. அதுக்கப்புறம் டியூரிங் அந்த டைம் பீரியடில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரந்த் லைன் அப்படின்லாம் வந்து அந்த லைன் போடுவாங்க. இப்போயுமே வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பக்தூன் ஏரியாஸை பிரிக்கிற அந்த லைன் வந்து டியூரிங் த டைம் ஆஃப் ஆஃப்டர் கேண்டமக் அதுக்கப்புறமா தான் அது வரும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆஃப் கேண்டமக்கோ ஏதோ அந்த இயரை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன் 1919 பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து தேர்ட் ஆப்கான் வாரில் அந்த ஆப்கானிஸ்தான் வந்து வில் ரிட்ரீவ் their லாஸ்ட் ஃபாரின் பாலிசி ஆல்சோ. ஓகேங்களா? ஃபாரின் பாலிசியுமே வந்து ரிட்ரீவ் பண்ணி ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸாக மாறிடும் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஃப்ரம் த பிரிட்டிஷ் இந்தியா. நெக்ஸ்ட்டு which one of the following is common to the treaty of Yandabo, Anglo-Burma, Salbai, Anglo-Maratha, treaty of Gandamak, Anglo-Afghan. ஓகேங்களா? எது காமன்னு கேட்குறாங்க. வித் தீஸ் ட்ரீட்டிஸ் வேரியஸ் இந்தியன் பவர்ஸ் ஃபார்ம்டு அலையன்சஸ் இதில் திஸ் ட்ரீட்டி எனேபிள் த பிரிட்டிஷ் டு கண்ட்ரோல் த சவுத் ஏஷியன் பவர்ஸ். எஸ், திஸ் ஒன் இஸ் கரெக்ட். திஸ் ட்ரீட்டி எக்ஸ்பெடிட்டட் த ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். இதுவும் கிடையாது. கேவ் அன் எசென்ஷியல் பூஸ்ட் டு த என்ஹான்ஸ் த ட்ரேடு என்ஹான்ஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் த மாடர்ன் போஸ்டல் சிஸ்டம்? மாடர்ன் போஸ்டல் சிஸ்டம் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியலனாலும் டியூரிங் 1766 யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் போதும். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் கிளைவ். ஓகேங்களா? Dual government recommended by Lord Clive provided that the criminal justice would be left to the Nawab officials while civil and fiscal matters would be controlled by the company. Company will look after the physical matters and all the rest would be dealt by the Indian rulers. Indian rulers will deal with all the matters of administration under the supervision of company officials. அதுக்கப்புறம் Indian rulers will be only titular head and all the matters will be directly dealt with the company அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆல் அப்புறம் இந்த டைரக்ட்லி இது எல்லாமே தப்பு. அதுக்கப்புறம் லெஃப்ட் கிரிமினல் ஜஸ்டிஸுமே வந்து இட் இஸ் நாட் லெஃப்ட் வித் த நவாப் அஃபீஷியல்ஸ். ஸோ இருக்கிறதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் பெஸ்ட் ஆப்ஷன். டுவல் கவர்மெண்ட்டை எந்த ஆப்ஷனுமே வந்து கிளியராக டிஃபைன் பண்ணல, பட் இருக்கிறதுல பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து பி. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் வித் பி. Which Governor General of Bengal underwent impeachment proceedings in the British Parliament? It is Warren Hastings. ஓகேங்களா? இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து அவர் மேலே வந்து போட்டாங்க.
கார்ன்வாலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஏ வந்து 3. ஓகே. வெலஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்சிடரி அலையன்ஸ். பி வந்து 4. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. இப்போ டல்ஹௌசி வந்து இட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். கர்சன் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். Who among the following governor generals created the coveted civil services of India, which later became Indian civil services? It is Cornwallis. By a regulation of 1793, district collectors were deprived of his judicial powers and made the collecting agent only. What was the reason for such regulation? Lord Cornwallis felt that the district collectors' efficiency of revenue collection would enormously increase without the burden of other work. The Lord Cornwallis felt that judicial power should be compulsorily be in the hands of Europeans, while Indians can be given the job of revenue collection. இதுவும் தப்பு. Lord Cornwallis was alarmed at the extent of power concentration in the British district collector and felt that such absolute power was undesirable in one person. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. this one is the correct answer. C is the correct answer. Which one of the following statements are correct? Under the Cornwallis system, the districts were divided into thanas to 20 to 30 miles square. Correct. Each of them were placed under the officer under the denomination of Daroga. Correct. Daroga system was introduced in Madras in 1812. Daroga was nominated by the British magistrate. This correct. This one is wrong. Okay. So 1, 2 and 4 is the correct answer here. Which one of the following pairs is not correctly matched? Wellesley subsidiary alliance, Bentinck English education, Warren Hastings local self government கிடையாது. அது வந்து ரிப்பன். ஓகேங்களா. லிட்டன் வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். மற்றதெல்லாம் கரெக்ட். ஸோ நாட் கரெக்ட்லி மேட்ச் இதுதான். ஸோ சி இஸ் த ஆன்சர் இயர். சி இஸ் த ஆன்சர். Who among the following started the PWD in India? It is Dalhousie. Which one of the following viceroy was the first to officially shift his council to சிம்லா? சிம்லாவை சம்மர் கேபிட்டலாக ஃபஸ்ட்டு அஃபீஷியலாக வந்து மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லாரன்ஸ். ஓகே. The staple commodity of export by English East India Company from Bengal in the middle of the 18th century. மிடில் ஆஃப் த 18th century அப்படின்னும் போது பிளாசிக்கு முன்னாடி. ஓகேங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஐட்டம்ஸை வாங்கி அங்கே விற்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும். அந்த டைமில் ரா காட்டன் அதெல்லாம் அவங்க வந்து பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸ்டேபிள் கமாடிட்டிஸ் கேட்குறாங்க. காட்டன், சில்க், சால்ட், பெட்டர், அப்புறமா வந்து ஓபியம் இது இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் அவங்க வந்து வாங்குறாங்க. இன் ரிட்டன் இந்தியா கெட்ஸ் சில்வர் அண்ட் கோல்டு. அதனால் இந்த ஆப்ஷனும் வரக்கூடாது, ரா காட்டனும் வரக்கூடாது. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்ட்டும் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சால்ட்டெல்லாம். ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷோட இம்பேக்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ ஹவ் வாட் டு சே, இது டேப்லர் காலம் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பெசண்ட்டோடைய ரிவோல்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ட்ரைபலோட ரிவோல்ட்டு, இது ரெண்டுத்தையுமே டேப்லர் காலமாக கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோட் டவுன் தேர் நேம்ஸ், அவங்களோட லீடர் என்ன ரீசனுக்காக அவங்க ஃபைட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஏரியாஸும் வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. ஓவராலாக என்ன கான்டெக்ஸ்டில் அவங்க வந்து சண்டை போட்டாங்க, ஏன் வந்து அந்த ரிவோல்ட் வந்தது அப்படிங்கிறத இன் டீட்டெயில்டாக நம்ம கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போது நீங்கள் இதுலேயுமே வந்து எல்லாத்தையுமே வந்து படிக்க முடியலனாலும் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ ரிவோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ ரிவோல்ட்டில் சன்னியாசி ரிவோல்ட் வந்து ஆனந்த் மத் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அந்த சன்னியாசி ரிவோல்ட்டோடைய அந்த புக்கில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் சாங்கும் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசி ரிவோல்ட்டையாவது கொஞ்சம் கரெக்டாக படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் கேட்குற கேள்விகளுக்கு பிஒய்க்யூவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து உண்மையான ஆப்ஷனாக இருக்கும், மற்ற 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பான்ல, அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரிவோல்ட்டை பற்றியும் நீங்கள் படித்து வச்சிடணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள்.
ஸோ இது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் தெலுங்கானா ரிவோல்ட் வரைக்கும் வந்து பெசன்ட் ரிவோல்ட்டு. இது எல்லாமே சௌர், தாமர், பில்லு, ராமோசி, அண்ட் தென் அஹோம், கோல், காசி, சாந்தால், பிர்சா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவோல்ட் ஆஃப் 1857. அப்போ ரிவோல்ட் ஆஃப் 1857 உங்களுக்கு என்ன தெரியும்னா, லீடர், அவங்களோட ஏரியா எது, அவங்கள யார் கேப்சர் பண்ணது, இல்லை இவங்க யார் டிஃபீட் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான அந்த லீடர்ஸ் பேரை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மௌலானா அகமதுல்லா இருக்கார்ல, மௌலவி, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி லாரன்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஓகே, அப்படியும் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணியை வந்து டிஃபீட் பண்ணுறது ஹியூஜ் ரோஸ். ஸோ அப்படியும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஹஸ்ரத் மஹாலை டிஃபீட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் காலின். ஓகேங்களா? ஸோ இது ஹஸ்ரத் மஹால் எந்த ஏரியா அப்படின்னா வந்து அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, which one among the following was not a result of British colonial rule in India? Ruin of agriculture, ruin of industries, ruin of trade, ruin of feudalism கிடையாது. ஸோ அதுதான் ஆன்சர். இந்தியன் ஃபியூடலிசம்லாம் ruin ஆகல. The economy of India in the 19th century came to a state of ruin under the English East India Company. Correct. English East India Company's acquisition of Diwani rights led to the miseries of the peasants and those associated with the traditional handicraft industries. அதுவும் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். இதனால தான் இது ruin ஆகுது. அப்போ A is the answer. ரெண்டுமே கரெக்ட். and this explains the statement 1. Statement 2 explains statement 1. Economically, one of the results of British rule in India in the 19th century was increase in the export. நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? ஆயிருக்காது. க்ரோத் இன் நம்பர் ஆஃப் இந்தியன் ஓன்டு ஃபேக்ட்ரிஸ் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அது நடந்தது, ஃபார் த ராங் ரீசன்ஸ் நடந்துச்சு. ஸோ சி இஸ் த ஆன்சர். ரேபிட் இன்க்ரீஸ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் நடந்துச்சா? இல்லை, டீஅர்பனைசேஷன் தான் நடந்துச்சு. Which one of the following was or were the reason for the lack of economic development in India in the 19th century? Officially, the British government was committed to the policy of laissez-faire, but it was actually the policy of discriminatory intervention. One-way tariff, அதெல்லாம் வந்து போடுறது. So this one is correct. European entrepreneurs had connections to banks and agency houses, while Indians had to rely on kin, family, caste men. அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குன்னு அந்த இந்தியன்ஸுக்குன்னு வந்து அந்த மர்ச்சன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஸ்டேட்டுடைய சப்போர்ட் இல்லாமல் தான் அவங்க வந்து வளர்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன். வென் பிளான்டேஷன்ஸ் வேர் டிரான்ஸ்ஃபர்டு டு இண்டிவிஜுவல் கேபிட்டலிஸ்ட் ஓனர்ஷிப், நேட்டிவ்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வேர் டெலிபரேட்லி இக்னோர்டு. எஸ், திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஸோ 1, 2, 3 இது எல்லாமே கரெக்ட். British trade surplus with India in the 19th century meant that the value of British exports of India was much higher than that of the value of the British imports from India. இது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் தான், சும்மா பிரிட்டிஷ் இந்தியான்னு போட்டு கேட்டிருக்கான். ஆன்சர் first one is correct. India played a crucial role in the late 19th century world economy by helping British balance its deficits. Yes, correct. British grew opium in India and exported it to China. சைனாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் ஓபிஎம்மை கல்டிவேட் பண்ணி சைனாவுக்கு வந்து சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக வந்து ஓபிஎம்மை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே திணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் சைனாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடுவில் ஓபிஎம் வார்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, த 19th century saw the export of Indian raw materials டிக்ளைன் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 19th century இன்க்ரீஸ் தான் ஆச்சு. பிகாஸ் British only wanted raw materials and market from their colonial economies. So fourth statement is wrong. 1, 2, 3 தான் correct. ஓகேங்களா? Which one of the following statements with regards to the construction of the railways in colonial India by the British companies is or are not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. The companies were guaranteed a return of 5%. not correct இங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கிறது நம்ம ஆன்சரில் எடுக்கக்கூடாது. 5% ஆன் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 5% வந்து கொடுக்குறாங்க.
ஓகேங்களா, கேரண்டி பண்ணுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் நஷ்டமே ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் 5% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அது கரெக்டு. ஓகேங்களா, இந்த ரயில்வேஸ் வேர் மேனேஜ்டு மெயின்லி பை கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஓகேங்களா, ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. தேர் வாஸ் நோ சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ஃப்ரைட் சார்ஜஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ஃப்ரைட் சார்ஜஸ் இருந்துச்சு. யூரோப்பியன் கூட்ஸுக்கு கம்மியான ஃப்ரைட் சார்ஜஸ், இந்தியன் கூட்ஸ்னால் அதிகமான ஃப்ரைட் சார்ஜஸ். ஓகேங்களா, அப்போ ப்ரிஃபரன்ஷியல் ஃப்ரைட் சார்ஜஸ் இருந்துச்சு. த கம்பெனிஸ் வேர் டு கெட் த லேண்ட் ஃப்ரீ ஃப்ரம் த கவர்மெண்ட். இது கரெக்ட். இதுவும் ரெண்டுமே 1 and 4 இஸ் கரெக்ட். 2 and 3 இஸ் நாட் கரெக்ட். அப்போ பி தான் ஆன்சர் ஹியர். விச் ஒன் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த இண்டஸ்ட்ரீஸ் இன் கொலோனியல் இந்தியா இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஜூட் இண்டஸ்ட்ரி வாஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஓன்டு பை யூரோப்பியன்ஸ். The cotton textile industry was almost wholly owned by Indians. The cotton textile industry was small in size. இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது பாருங்கள். அப்போது நாட் கரெக்ட் கேட்குறாங்க, அதனால் இது ரெண்டும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. The growth of cotton industry was a result of government support. Government support Indians almost ஓண்டாக இருக்குது. அப்போ அதனால் கவர்மெண்ட் சப்போர்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது பி இஸ் த ஆன்சர். இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி, இதுக்கு இது கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அப்போது டி தான் வரணும். ஓகேங்களா. Which one of the following statements about the colonial economy is not correct? The British presence inhibits indigenous capitalism. இது கரெக்ட். laissez-faire actively promoted indigenous capitalism. இது தப்பு. இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது பாருங்கள். அதில் ஒன்று தான் தப்பாக இருக்கும். நமக்கு laissez-fairனா ஆக்டிவ் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் இன்டர்வென்ஷன் தெரிஞ்சாலே ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். The white collective monopoly came earliest and remained most pronounced in the eastern India. Bombay hinterland was difficult to penetrate before the construction of railways. These are all facts, okay, which you have to know. So B is the answer here. With reference to the period of colonial rule in India, home charges formed an important part of drain of wealth from India. Which of the following funds constituted the home charges? Funds used to support the Indian office in London. Home charges அப்படிங்கிறது one part of drain of wealth, not the whole of drain of wealth. Drain of wealth அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அமௌண்ட்டுக்காகவோ இல்லை பொருளுக்காகவோ இந்தியா ரிட்டனாக நமக்கு திருப்பி எதுவும் வராது, இந்தியாவுக்கு திருப்பி எதுவும் கிடைக்காதது தான் வந்து ட்ரெயின் தேரி. அதில் ஒன் மேஜர் சங்க் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சார்ஜஸ். அதாவது இந்தியாவுடைய விஷயங்களை தீர்மானிக்கிறதுக்காக லண்டனில் ஒரு ஆஃபீஸை போடுறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளமாக இருக்கட்டும், பென்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு உண்டான நிலமாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு கலெக்ட் பண்ண டெப்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டெப்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், டெப்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இந்தியாவோட மணிலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கிலாண்டில் இருக்க மணியில் எடுத்து கொடுக்கல. இதுக்கு பேர் தான் ஹோம் சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபண்ட்ஸ் யூஸ் டு சப்போர்ட் இந்தியன் ஆஃபீஸ் இன் லண்டன். ஃபண்ட்ஸ் யூஸ் டு பே சேலரிஸ் பென்ஷன் ஆஃப் இந்தியன் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் எங்கேஜ்ட் இன் இந்தியா. அவங்களுக்கான பென்ஷன், அவங்களுக்கான சம்பளம் எல்லாமே இங்கேருந்து தான் வரும். ஓகே. ஃபண்ட்ஸ் யூஸ்ட் இட் ஃபார் வேஜிங் வார்ஸ் அவுட் சைட் இந்தியா பை பிரிட்டிஷ். இது ட்ரெயின் ஆஃப் வெல்த்தில் வரும், ஆனால் ஹோம் சார்ஜஸில் இது வராது. ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். 1 and 2 only is correct. Who of the following was or were economic critic or critics of the colonialism? எல்லாருமே வந்து எக்கனாமிக் கிரிட்டிக்ஸ் தான். ஓகே. ஸோ 1 and 2, 1, 2 and 3 எல்லாமே. ஓகேங்களா. சி, டி இஸ் த ஆன்சர். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் 1793 இன்ட்ரடியூஸ்டு பெசன்ட் ரைட்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெசன்ட்டுக்கு ரைட்ஸே கிடையாதுன்ட்டாங்க. ஓகேங்களா. ஓவர் நைட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் ஹாஸ் பீன் டர்ன்ட் இன்டு டெனன்ட் அட் வில் அப்படின்னு மாறிடுறாங்க. ஓகேங்களா. அந்த ஹோல் ஆஃப் த ஏரியா, ஹோல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஜமீன்தாருடைய ப்ராப்பர்ட்டியாக மாற்றிடுறாங்க. ஓகே. போர்ஜுவாஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன் லேண்ட் டு ஜமீன்தாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரைட் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ பி இஸ் த ஆன்சர், பெர்மனன்ட் ரைட். ரைட்ஸ் ஃபார் உமன்லாம் இல்லை. பட் அதில் ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாருக்கு ஜமீன்தாரி சிஸ்டம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் பெர்மனன்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இன் பெர்பச்சுவிட்டி த ரேட் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்டு. இவ்வளோ தான் நான் வாங்க போகிறோம், உங்களுக்கு இவ்வளோ தான். ஆனால் அது ஒன் டைமாக ஹையாக போட்டாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு
அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சேர்ந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். அதுக்கு சன்செட் கிளாஸ்னு ஒரு கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சன்செட் கிளாஸ். ஓகேங்களா? இந்த சன்செட் கிளாஸில் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு டேட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டேட்டுக்கு சன் வந்து செட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஜமீன்தார் ஷுட் பே த அமௌண்ட்டு. அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா தேர் லேண்ட் வில் பி ஆக்ஷன்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷன்டு லேண்டை எப்படி எக்ஸம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் த ப்ராப்பர்ட்டி வாஸ் இன் த நேம் ஆஃப் த விமன், அப்போ அந்த ஆக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர ரைட் டு விமன்லாம் அவங்க வந்து கொடுக்கல. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டு த விமன்லாம் அவங்க கொடுக்கல. ஓகே. Which one among the following was not correct about permanent settlement? It was introduced by Lord Cornwallis. Yes, correct. It was implemented in Bengal, Bihar, இந்த ஏரியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, எந்த ஏரியாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இதை தான் நீங்கள் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டோ இல்லை மகள்வாரியோ இல்லை ராயத்வாரியோ படிக்கும்போது யூ ஹேவ் டு நோ இட். ஜமீன்தார்ஸ் were only revenue collectors but not the owners of the land. இது தப்புங்க. ஸோ நாட் கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஜமீன்தார்ஸ் were the owners of the land. ஓகேங்களா? ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கல்டிவேட்டர்ஸ் were reduced to status of tenants at will வந்து மாறிடுறாங்க. Permanent settlements was rarely extended to other regions because the increase in agriculture prices after 1810 increased the value of the harvest, while the permanent settlement disallowed an increase in the state's share. இது வந்து அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரிக்கார்டோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, டேவிட் ரிக்கார்டோன்னு ஒரு இங்கிலீஷ் இது இருக்கார். ஓகேங்களா? அவர் ஒரு தியரி சொல்கிறாரு. ஸோ அந்த தியரியின் படியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஐடியாலஜிக்கல் ட்ரிவன், அதுக்கப்புறமா சுச்சுவேஷனல் ட்ரிவன், அப்புறம் ஸ்டேட் ஃபவுண்ட் இட் எக்ஸ்பீடியன்ட் டு செட்டில் டைரக்ட்லி வித் த ரைட். ஏன் ராய்ட் வாரி போகிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு இது, அதுக்கப்புறம் அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட்ரிஸ், அதுக்கப்புறம் ஜமீன்தாருக்கு ஏன் தேவையில்லாமல் நம்ம கமிஷன் கொடுக்கணும், அதுக்கு பதில் ராய்ட்ஸ்கிட்டே கொஞ்சம் அதிகமாக வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. லேக் ஆஃப் ஜமீன்தார்ஸ் இன் சவுத் ஏரியாஸ், சவுத்தில். ஓகேங்களா? ஜமீன்தார் மாதிரியான ஒரு ஆளுங்க வந்து இந்த சவுத்தில் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் டேரெக்டாக வந்து ராயத் வாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ ஆல் த அபவ் இஸ் த ஆன்சர் ஹியர். Which of the following statements about the working of permanent settlement in Bengal is or are correct? The traditional zamindars lost their land. இது கரெக்ட் தான். The reason for the zamindars inability to pay up land revenues was that the riots defaulted on the payment of, வேணும்னே வந்து ராய்ட்ஸ், ரிச் ராய்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஜோதிதாஸ் அப்படின்வாங்க, அவங்களாம் வந்து வேணும்னே வந்து ஜமீன்தாஸை பழி வாங்கணும்னு வச்சுருந்தாங்க. சில நேரங்களில் ராய்ட்ஸால் வந்து ஜென்யூனாக வந்து பே பண்ண முடியல. ஓகேங்களா? அது ரெண்டுமே ரீசன் தான். a new group of farmers, ஜோதிதாஸ் பிகேம்ஸ் இன்ஃப்ளூயன்ஷியலாக அவங்க மாறுறாங்க. கலெக்டர்ஸ் ஏன் இவங்க மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஜமீன்தாரோடைய பவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பவர்ஸாக இருக்கக்கூடிய அந்த லாண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, போலீஸ் பவர்ஸ், இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்குது. அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிவில் சர்வன்ஸ்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் வந்து பிரித்து கொடுத்துட்றதுனால ஜமீன்தாருக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பவரோ எபிலிட்டியோ இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்களால கலெக்ட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ ஆன்சர் ஆல் வந்து இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? Which of the following is not a characteristics of the permanent settlement? The permanent settlement vested land ownership rights in the zamindars. Not a character னு கேட்குறாங்க. ஓகே, லேண்ட் ஓனர்ஷிப் ஜமீன்தார் கிட்ட தான் இருந்துச்சு. Permanent settlement continued to pay attention to the customary occupancy rights of peasants. அவங்க பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? this one is wrong. அப்போ நாட் கரெக்ட் கேட்குறாங்க. B is the answer. B is the answer. The burden of the high revenue assessment was shifted to the peasants. அது கரெக்ட். The condition of the actual cultivators of the land declined under, இது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ impoverishment of the peasants, poverty, famine, இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ரெவென்யூவோடைய அந்த பேர்டன் வந்து இட் ஹாஸ் பீன் ஷிஃப்டட் டு த பெசன்ஸ். வாட் வாஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆன் த ரூரல் ஏரியா சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஜமீன்தார்ஸ் இன்வெஸ்டட் கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைசஸ் டு இம்ப்ரூவ் த
கான்சிக்வன்ஸாக நடக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கலை. ஜமீன்தார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த லேண்டோடைய அந்த இது வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு தேவையான காசு வந்து கிடச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. A group of rich peasants known as Jyotidas succeeded in consolidating their position in the villages. Consequence, இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்சிக்வன்ஸ். The riot prospered as a result of fixed revenue. ப்ராஸ்பர் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க, ஜமீன்தார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அது கான்சிக்வன்ஸாக நடக்கலை இன் ரியாலிட்டி. The system of collectorate introduced by the company exercising supervisory control over the zamindars failed அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெயில்டும் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்துச்சு. ஸோ இதுவும் தப்பு. ஸோ பி இஸ் த ஆன்சர் ஹியர். With reference to the revenue collection by Cornwallis, consider the following statement. Under the Rayatwari settlement of revenue collection, the peasants were exempted from the revenue payment in case of bad harvest or natural calamities. இப்படியெல்லாம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் நடக்கலை. ஓகேங்களா. அவங்க in spite of the bad harvest or any natural calamities also, riots have to pay their dues or else their land will be what to say, they will be auctioned off. ஏன் அப்படின்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ராயத்வாரி, மகள்வாரி, இது எல்லாமே the Britishers introduced because of they wanted the fixed amount. அது எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது, ஒரு நிரந்தரமான அமௌண்ட்டு இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் தே ஹாவ் டு கெட் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போடுறாங்க. ஓகேங்களா. அதனால தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட்லாம். ஓகேங்களா. எக்ஸப்ஷன்லாம் பண்ணல அவங்க. அண்டர் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் பெங்கால், இஃப் த ஜமீன்தார்ஸ் ஃபெயில்டு டு பே இஸ் ரெவென்யூஸ் டு த ஸ்டேட் ஆன் ஆர் பிஃபோர் த ஃபிக்ஸ்டு டேட், ஹீ வுட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் இஸ் ஜமீன்தாரி சன்செட் கிளாஸ். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவ் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. இது வந்து தப்பு, இது கரெக்டு. ஸோ 2 only is the correct statement here. Okay. The tendency for the increased litigation was visible after the introduction of the land settlement system of Lord Cornwallis in 1793. The reason for this is normally traced to which of the following provisions: making Zamindar's position stronger over the Rayata, இல்லை மேக்கிங் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ஓவர்லார்ட் ஆஃப் ஜமீன்தார்ஸா, மேக்கிங் ஜுடிஷியல் சிஸ்டம் மோர் எஃபிஷியண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணுமே கிடையாதுங்க. எதனால் லிட்டிகேஷன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன். கார்ன்வாலிஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா சிவில் சர்வன்ஸ் கிட்டேருந்து அந்த ஜுடிஷியரி பவரை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் ஃபீஸை வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. அபாலிஷ் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து கோர்ட்டை நாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பீல், கோர்ட் ஆஃப் அப்பீல்லாம் இருக்குல்ல, ஸோ அப்பீலிங் ரைட்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டோடைய அந்த கேசஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நன் இஸ் த ஆன்சர் ஹியர். டி இஸ் த ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பெங்கால்ஸ் countryside at the time of permanent settlement. The Zamindars troop were disbanded. Correct. Within the village, the power of Jotidar were more effective than that of the Zamindars. இந்த பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளோ வாட்டி கேட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. இப்போ ரீசெண்டாக கேட்டது, சிடிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் இது. The East India Company made a rule that the property of the woman could not be taken over. இதுவும் கரெக்ட். This one is also correct. உங்களோட தீம்ஸ்லேயே இருக்குது. ஓகே. தீம்ஸ் NCERT. Adiyars were sharecroppers on the land owned by Bahadars. Bahadars தான் sharecroppers. ஓகேங்களா. Adiyars tenants at will. ஓகேங்களா. ஸோ Adiyars வந்து sharecroppers வந்து land owned by Bahadars இல்லை ஜோதிதார்ஸ். Bahadarsன்றது வராது. So this statement is wrong. 1, 2 and 3 is the correct answer here. 1, 2 and 3. Who among the following was or were associated with the introduction of the Rayatwari settlement in India during the British rule? Reed and Munro. So 2 and 3 is the answer here. Which of the following statements about the Rayatwari settlement is or are correct? The government collected the revenue directly from the individual cultivators. This one is correct. The cultivators were not recognized in law as the owners of the landங்கிறது தப்புங்க. அவங்க தான் லேண்ட் ஓனர்ஸாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களோட லேண்டை நம்மளால் ஆக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ 1 only is correct here.
Which one of the following is or are characteristics of the Rayatwari settlement? Brainchild of Munro, reduced, it was meant to reduce the intermediaries. Zamindars மாதிரி யாரும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Cultivating peasants were gradually improvised by the system. ஆமாம் கரெக்டு தான். எல்லா சிஸ்டம்லேயும் இம்ப்ரூவைஸ் தான் ஆகுறாங்க, எதுலேயுமே நல்லா ஆகலை. ஓகே, it was introduced in the part of மெட்ராஸ் அண்ட் பெங்காலில் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் இது பண்ணல. ஓகேங்களா, ஸோ அதனால் இது தப்பு. ஸோ 1, 2 and 3 இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியர். அப்போ எந்தெந்த செட்டில்மெண்ட் எந்தெந்த ஏரியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Which one of the following statements about the land tenure system is not correct? During the British rule in India, 3 categories of land tenure, Zamindari, Mahalwari, Rayatwari, were introduced. Correct. Under the Zamindari system, the land was held by one person or at the most by the few joint owners who were responsible for the payment of the land revenue. இதுவும் correct. Under the Mahalwari, the agricultural land belonged to government அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, belong to the Mahals. மகள்ஸ்னால் வில்லேஜ் ஹெட்மேன் அப்படின்னு அர்த்தம். மகள்வாரி செட்டில்மெண்ட், பஞ்சாப் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் மகள்வாரி செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சி தான் வந்து தப்பு. அப்போ நாட் கரெக்ட் கேட்குறாங்க, சி இஸ் த ஆன்சர் ஹியர். Under Rayatwari system, the individual holders had the permanent right over the land and were directly responsible for payment of the land revenue. இதுவும் கரெக்ட். With respect to the following statement, the Sannyasi and Fakir disturbance rebellions are correctன்னு கேட்குறாங்க. Governor General Warren Hastings faced a persistent Sannyasi Fakir disturbances. There was a number of Shaivite Naga Sannyasis who formed in the armed bands. மஞ்சு ஷா அவர் வந்து ஒரு சுஃபி. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு ப்ராமினண்ட்டான லீடராக இருக்கார். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கரெக்ட். சன்னியாசி ரெபலியன் பற்றி இந்த கேள்வி. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Consider the following events in the history of British: Santhal rebellion, Indigo revolt, Sannyasi Fakir rebellion, Birsa Munda rebellion. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அர்லியஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அர்லியஸ்ட் அப்படின்னா 3 தான் அர்லியஸ்ட். லாஸ்ட் எது அப்படின்னா பிர்சா முண்டா. 3 ஆரம்பித்து 4 முடியணும். ஸோ பிஏயும் டிஏயும் எலிமினேட் பண்ணிடலாம். இண்டிகோ ரிவோல்ட் வந்து சாந்தாலுக்கு அப்புறமா வரும். ஓகேங்களா, ஸோ 1க்கு அப்புறம் தான் 2 வரணும். ஸோ சி இஸ் த ஆன்சர். ஓகே, ஆஃப்டர் த சாந்தால் அப்ரைசிங் சப்சைடட், சாந்தால் அப்ரைசிங்க்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மெஷர் எடுக்கிறாங்க? டெரிட்டரிஸ் கால்டு சாந்தால் பர்கானாஸ், தாமனைகோ, ஓகே, were created and became illegal for Santhal to transfer to the non-Santhal. அவங்களுக்கு கொடுக்குற லேண்டை வேறு நான்-சாந்தால் ட்ரைப்ஸ்க்கோ இல்லை பர்சன்ஸ்க்கோ கொடுக்கறதுக்கு இல்லீகல் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரெண்டுமே கரெக்ட். போத் 1 and 2 இஸ் கரெக்ட். With reference to the history of India, Ulgulan or Great Tumult is the description of which of the following events அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிர்சா முண்டா இந்த ஈவெண்ட் தான். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும், ரிவோல்ட்டையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா வந்து இந்த மாப்ளா ரிவோல்ட்டு, இண்டிகா ரிவோல்ட்டு, இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி படித்து வைக்கணும். ஓகேங்களா, ஏன்னா உங்களோட ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, பட் ஆன்சர் இஸ் டி. பிர்சா முண்டாஸ் ரிவோல்ட்டு தான் வந்து உல்குலான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. Which among the following provided the common factors for the tribal insurrection in India in the 19th century? காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, introduction of new system of land revenue and taxation, influence of foreign religious missionaries in the tribal areas, rise of large number of moneylenders traders, complete disruption of the old agrarian order in the tribal communities. எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா, காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொண்டு வர்றதுனால அவங்களுடைய அக்ரேரியன் ஆர்டர் வந்து இதுவாகிறது தான் காமனான ஒரு ஃபேக்டர். ஓகே, டி இஸ் த ஆன்சர் ஹியர். In which one of the following revolts did the Koya Konda tribal chiefs rise against the local overlord? ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்பா ரெபலியன். ஓகேங்களா, இந்த ராம்பா ரெபலியன், ஓகே, ராம்பா ரெபலியன் தான் ஆன்சர். மற்ற எல்லா ஆப்ஷனையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இண்டிகோ கல்டிவேஷன் இன் இந்தியா declined by the beginning of 20th century
because of indigo cultivation in India declined by the beginning of the 20th century because of peasant resistance to the oppressive conduct of planters, its unprofitability in the world market because of the new inventions, national leaders opposition of the cultivation of indigo, government control over the planters. B is the answer. Unprofitability ஆகுது ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் நியூ டைஸ், ஆர்டிஃபிஷியல் டைஸ் லைக் ஜெர்மன் டைஸ்லாம் வந்துடுது, அதனால் வந்து இண்டிகோ பிளான்டேஷன் வந்து அன்ப்ராஃபிட்டபுளாக மாறுது ஓகேங்களா. Which one of the following was not the cause of the revolt of 1857? Annexation of Awadh, denial of pension to the successors of the last Peshwa, Nana Sahib அவரோட பேர், depriving the Mughals of their privileges. பேட்டில் ஆஃப் பக்சர் தான் காரணம். பக்ஸ் இஸ் நாட் அ ரீசன் ஓகேங்களா, மற்றது எல்லாமே ரீசன் தான். ஓகே, இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 the coal tribals of Chota Nagpur was led by கோனோ அப்படிங்கிற ஒருத்தரால் லெட் பண்ணப்படுறாரு. மற்ற இவங்க எல்லாருமே வந்து எந்தெந்த ஏரியாஸை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி பாருங்கள். Who among the following British commanders suffered the defeat in the famous battle of Chinhead? அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி லாரன்ஸ் ஓகேங்களா. Which one of the following statement is not true about Bahadur Shah Jafar? The rebels of 1857 proclaimed their loyalty to him. அது கரெக்டு. He was killed by Lieutenant Hudson. அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. He was captured but he was not killed ஓகேங்களா. அவர் வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு ஓகேங்களா. ஸோ அதனால் B is the answer. ஏன்னா நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. He was reluctant and he was a poet. His pen name is Jafar. ஓகே, அதான் பகதூர் ஷா ஜாஃபர். Who among the following died in exile? எக்ஸைலில் யார் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் எக்ஸைல் ஓகேங்களா, இன்னும் நானா சாஹிப் இறக்குறாரு எக்ஸைலில். அண்டு பகதூர் ஷா ஜாஃபரும் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேருமே இறக்குறாங்க. தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஜாஃபர். ஸோ B is the answer. B is the answer. சாரி, D is the answer ஓகேங்களா. ஏன்னா இவர் வந்து சிறையில் இறக்குறாரு, இவர் தான் வந்து ஓடி போயிட்டு இறக்குறாரு, ஓடி போயிட்டு எக்ஸைல் ஆகிறார், எக்ஸைலில் இறந்துடுறாரு ஓகேங்களா. He was captured and he is dying on prison. He died on exile. ஓகே, ஸோ நானா சாஹிப் தான் வரும் ஆன்சர். Consider the following statement, Azamgarh Declaration. The declaration was by the rebels of 1857. It is not about the revolt of 1942 and all. So A is the answer ஓகேங்களா. What was or were the objectives of the Queen Victoria's proclamation? To disclaim any intention to annex Indian states. Indian states இதுக்கப்புறம் எங்களுக்கு அனெக்ஸ் பண்ணுறதுக்கு இன்டென்ஷன் கிடையாதுன்னுறாங்க. To place the Indian administration under the British crown. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணிடுறாங்க ஓகே. டு ரெகுலேட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ட்ரேட் வித் இந்தியா, அதெல்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ 1 and 2 only is the correct answer. ஸோ சோஷியோ எக்கனாமிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு, சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have given the timeline for you ஓகேங்களா. இந்த டைம்லைனில் இந்தந்த மூமெண்ட்டில் யார் யார் எந்தெந்த லீடர்ஸ் வந்து அசோசியேட் ஆகியிருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டைம்லைன் வந்து எதுக்குன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம்லைன் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஆத்மிய சபாவாக இருக்கட்டும், ஃபவுண்டிங் ஆஃப் ஹிந்து காலேஜ், வேதாந்தா காலேஜ், பிரம்ம சபா, ஆல் ஆர் ரிலேட்டட் டு ராஜா ராம்மோகன் ராய். யங் பெங்கால் மூமெண்ட் வந்து விவியன் டிரோசியோ ஓகேங்களா. தத்வபோதினி சபா தேபேந்திரநாத் தாகூர். விடோ மேரேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. விஷ்ணு சாஸ்திரி ஓகேங்களா, விஷ்ணு சாஸ்திரி பண்டிட். அப்புறமா வந்து இந்த பிரம்ம சமாஜ் இருக்குல்ல, இந்த பிரம்ம சமாஜ் வந்து பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா, ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ரெண்டா பிரியும் ஓகேங்களா. ஸோ பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா வாஸ் லெட் பை கேசப் சந்திர சென். ஆதி பிரம்ம சமாஜ் வந்து தேபேந்திரநாத் தாகூர் ஓகே. அண்ட் தென் பிரார்த்தன சமாஜ் ஆத்மாராம் பாண்டுரங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லீட் பண்ணுவார். இவங்களோட எல்லா ஏமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐதர் ஃபார் ரிஃபார்ம் ஆர் ரிவைவல் ஓகேங்களா. ரிஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ரிவைவல்லாம் வரும் ஓகே. அண்டு பூர்ண சர்வஜனிக் சபா ஓகே.
சத்யசோதக் சமாஜ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகேங்களா? இது மகாத்மா ஜோதிபா புலே அவருடைய இது. ஓகேங்களா? அவருடைய ஆர்கனைசேஷன். ஆரிய சமாஜ். ஓகேங்களா? ஆரிய சமாஜ் தயானந்த் சரஸ்வதி தியோசாபிக்கல் சொசைட்டி. சாதாரண பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதுலேருந்து பிரிஞ்சு வந்து ஆனந்த் மோகன் போஸ் அதுக்கப்புறம் அவரோட அசோசியேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் சாதாரண பிரம்ம சமாஜ். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஆரிய மகிழா சமாஜ். ஓகேங்களா? பண்டித ராமாபாய் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சோஷியல் கான்ஃபரன்ஸ் மூமெண்ட், அதுக்கப்புறமா வந்து ராமகிருஷ்ணா மிஷன் பை விவேகானந்தா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்திய பேன் பண்ணுறது 1829 வில்லியம் பென்டிக் இந்த பர்சுவேஷன் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறமா வந்து அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அண்ட் தென் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் 1891 நடக்கும். இட் வாஸ் the act which was opposed by then extremist leaders like திலக் கண்டால். ஓகேங்களா? அந்த கன்சென்ட் ஆஃப் ஆக்ட், ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி இல்லாமல் அவங்கள வந்து கல்யாணமோ இல்லைனா வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். அதுக்கப்புறமா வந்து சாரதா ஆக்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் அ மேரேஜ் ஏஜ் ஆக்ட் தான், ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் மாதிரி தான் வரும். என்னென்னா 14 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள், அதுக்கப்புறமா வந்து 18 வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள், இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு வந்து 14 வயசு முடிஞ்சிருக்கணும், ஆண் குழந்தைகளுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து சாரதா ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இதெல்லாமே வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் பற்றி 2025 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 4 or 5 இயர்ஸில் ஒரு 2-3 வாட்டி இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்து ரிஃபார்ம் மூமெண்ட்டு, இந்து ரிவைவல் மூமெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து இஸ்லாம் ரிவைவல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அலிகர் யூனிவர்சிட்டி, அலிகர் மூமெண்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்டு. இந்த 4 தான் வந்து ரிஃபார்ம் அண்ட் ரிவைவல் மூமெண்ட்ஸு. இதோடைய எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த லீடர்ஸு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒர்க் என்ன, இந்த விஷயமாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதில் மகாராஷ்டிராவில் ரீஜனில் நடந்த மூமெண்ட்ஸு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து முஸ்லீம் மூமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்டு, சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு வாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லீடர்ஸ் யார், அந்த லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரிஃபார்ம் மூமெண்ட் என்ன, அதை பற்றி யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஐடியா. ஓகே, ஸோ அதை திருப்பி நடத்துறதுக்கு ஒரு ஸ்கோப் இல்லை, யூ ஹாவ் டு ரீட் பண்ணுறதுக்கு தான் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இம்பார்ட்டண்டான லீடர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்சிஆர்டியை சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி, ஓல்டு என்சிஆர்டியை ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய லைனை அப்படியே பிக் பண்ணி கேட்டாங்க 2025. ஓகேங்களா? ஒரு வாட்டி நீங்களே போய் கூட பாருங்கள். 2 சென்டென்ஸ் வித் ரிலேட்டட் டு ராஜாராம் மோகன் ராய் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு 2025 இன் யூபிஎஸ்சி. ஓகே, ஸோ ஓல்டு என்சிஆர்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். ஓகே, which of the following sentences statements with regarding to the Rajaram Mohan Rai is correct? He started Atmiya Sabha, he wrote Gift to Monotheist, he published Precepts of Jesus, he founded Brahmo Samaj. எல்லாமே கரெக்டுங்க இதில் 1, 2, 3 and 4. okay, and then collaboration with David Hare and Alexander Duff, who established Hindu College at Calcutta, it is Rajaram Mohan Rai. மற்ற எல்லாத்தையும் கேசப் சந்திர சென் யார், வித்யாசாகர் யார், தர்சியோ யார், இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இவருடைய யங் பெங்கால் மூமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Who among the following was associated as secretary with Hindu female school which later became Bentham's female school? It is ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இதுவுமே வந்து ஓல்டு என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய லைன் தான். ஓகே, விஷ்ணு சாஸ்திரி பண்டிட், கர்சன்தாஸ் முல்ஜி, தேவேந்திரநாத் தாகூர்,
ராஜாராம் மோகன் ராய். விஷ்ணு சாஸ்திரி வந்து இஸ் அசோசியேட்டட் வித் விடோ ரீமேரேஜ் ஆக்ட். கர்சன் தாஸ் முல்ஜி. ஓகேங்களா, இது வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் மகாராஜ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஓகேங்களா, அந்த படம் வந்து இவரை பற்றின கதை தான். ஓகேங்களா. ஸோ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யபிரகாஷ், இவரோட ஒர்க் அது. அதுக்கப்புறம் சி தேபேந்திரநாத் தாகூர் வந்து தத்வபோதினி சபா, சி வந்து 4. அப்போ டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் ஃபிசிக்ஸ், ஆரிஜின் ஆஃப் ஹிந்துவிசம், சயின்டிஃபிக் ஆரிஜின் ஆஃப் ஹிந்துவிசம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் சான்ஸ்கிரிட் காலேஜ் கல்கட்டா. ஹீ ஆல்சோ ஓப்பன் த சான்ஸ்கிரிட் லேர்னிங் டு நான் சான்ஸ்கிரிட் பேக்ரவுண்ட் பீப்புள். ஓகேங்களா, ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிஃபார்ம் விச் ஹீ டட். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அது பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. செக்ரட்டரி ஆஃப் த பென்தேம் ஸ்கூல், ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். ஹி வாஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல் ஆக்சுவலி. ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் கிடையாது. ஓகேங்களா, அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து இன்ஸ்பெக்டராக கவர்மெண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா, அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த அஃபீஷியல் இன்டர்வென்ஷன் நிறைய இருந்ததுனால he resigned the job. ஓகேங்களா, and he was not the founder of widow remarriage act. Okay, he may be associated with it, but the founder of widow remarriage association was Vishnu Sastri Pandit. So D is the answer. Sati was declared illegal and punishable during the governor generalship of William Bentinck. Regarding Wood's dispatch, consider the following. Which of the following is true? Grants in aid introduced, establishment of universities recommendation, English as a medium of all levels வந்து Wood's dispatch கிடையாது. It was Macaulay minutes. So 3 is not correct here. ஓகேங்களா, so 1 and 2 only is the correct answer. Which of the following led to the introduction of the English education in India? Charter Act, ஏன்னா வந்து 1 லட்ச ரூபா வந்து ஒதுக்குவாங்க இங்கிலீஷ் இதுக்காக. அப்புறம் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ஜென்ரல் கமிட்டி ஆன் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், English Oriental controversy, all are related to the introduction of English education in India, which is 1, 2 and 3 is the answer here. Which one of the following organization was started by the Jyotirao Phule, which is Satya Sodak Samaj? It was what அப்படின்னா anti-caste movement in Maharashtra. ஓகேங்களா, Calcutta Unitarian Committee, Tabernacle of New Dispensation, Indian Reform Association. Kesab Chandra Sen is associated with which of the following establishment அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 and 3 is correct. இது வந்து it was founded by ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா, யூனிடேரியன் கமிட்டி. ஸோ 2 and 3 is correct. Foundation of Ramakrishna Mission, Foundation of Arya Samaj, Brahma Samaj, Pratana, Parahamsa Mandali. அப்போது 3, 4, 2, 1. 3, 4, 2, 1 is D is the answer. ஓகேங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் was started by E.V. Ramasamy Nayak. Who among the following was the founder of self respect movement? Periyar. ஓகேங்களா, A is the answer. Consider the following statements about the conditions of widows in the 18th century India. Raja Savai Jai Singh of Amber promoted widow remarriage. This one is correct. Maratha General, ஓகேங்களா, Parashuram promoted widow remarriage. Rajaram Mohan Rai opposed Sati. Correct. 1, 2 and 3 all are correct here. Okay. Consider the following statements about Rajaram Mohan Rai. The latest கேட்ட கேள்வி. He possessed great love and respect for the traditional philosophical system of the East. He desired his countrymen to accept the rational and scientific approach and the principle of human dignity and social equality of all men and women. ரெண்டுமே correct. Both 1 and 2 is the correct statement here. ஓகேங்களா, so that's it friends. So வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா வந்து எனி queries you can ask us in the comment section. ஓகேங்களா, நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், பேசிக்காக ஸ்டாட்டிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அண்டு நிறைய எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.
ஓல்டு என்சிஆர்டி ஃபார் மாடர்ன் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் த ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த காங்கிரஸ் இல்லைனா க்ரோத் ஆஃப் நேஷனலிசம்னு வரும், அதுலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் அந்த சாப்டர்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூரோப்பியன் பெனிட்ரேஷன் அண்ட் தென் அவங்களுடைய பாலிசிஸ், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் ஓல்டு என்சிஆர்டியில் படிக்க மறந்துடாதீங்க. எனி அதர் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேங்களா, நல்லா படிங்க, ஜாலியாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.